கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. அந்த வார்த்தை தொடர்ந்து என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் பேசிக்கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். சொல்வதற்கு சில ஆலோசனைகளும் வார்த்தைகளும் செய்திகளும் பலது மனசுக்குள்ளர எழும்பினாலும் அவைகளை சொல்ல ஒட்டாதபடிக்கு இந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் என்னை ஏவினபடினாலே இன்றைக்கு உங்களோடு அவைகளை குறித்து நான் எவ்வளவு துரிதமாகவும் சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் சொல்ல முடியுமோ நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு எலாபரேட் என்று சொல்லலாம், அதாவது ஒரு விரிவான செய்தி. இதை இன்றைக்கே அதை சொல்லி முடிக்க முடியும் என்று நான் கருதவில்லை. அப்படி நான் முடிக்கவும் விரும்பலை. எதை சொல்ல முடியுமோ எவ்வளவு சொல்ல முடியுமோ இருக்கிற நேரத்துக்குள்ளாக சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அது என்னவென்று சொன்னால், இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்று எடுத்துக்கொண்டால் வார்த்தை 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 என்கிற தலைப்பிலே இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு எப்பொழுதுமே நான் செய்திக்கு தலைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். வந்து கேட்பாங்க என்ன கொடுக்குறதுன்னு கேட்பாங்க. நான் எப்பொழுதுமே தலைப்பு எடுத்துக்கொண்டு செய்தி எடுக்கிறதில்ல, செய்தி எடுத்துக்கொண்டு தான் அதுக்கு தலைப்பு கொடுக்கறது. ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தையை அதையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தினார். வார்த்தை அதான் தலைப்பு. வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தை நம்மை வாழ வைக்கும், வார்த்தை நம்மை வளர வைக்கும், வார்த்தை நம்மை உயர வைக்கும். அந்த வார்த்தை தான் உங்களை எல்லாரையும் வாழ வைக்கும். எனவே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் இவ்விதமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. என்ன அழகா இருக்கு பாருங்க வார்த்தை. இந்த வார்த்தையே அவ்வளவு அழகா இருக்கு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. போதும். அப்ப இந்த வார்த்தையினால தான் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற காண்கிற அனைத்தையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால தான் உண்டாக்கினார். வேதத்திலே அதற்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனை தவிர, மனுஷனை மட்டும்தான் ஆண்டவர் இந்த மண்ணிலிருந்து, இந்த பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை தந்து மனுஷனாக அவர் உருவாக்கி இருக்கிறார். மற்றபடி வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வாயாலேயே வார்த்தையாலேயே படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்கு யோவான் எழுதுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்னவா இருந்தது? தேவனிடத்தில் இருந்ததான். அதுதான் தேவனா. தேவனிடத்தில் இருந்தது தான் அந்த வார்த்தையே கடவுளாக இருந்ததுன்னு சொல், தேவனாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதுதான் நான் சொல்கிறேன். வார்த்தையினால் ஒன்றை ஆக்கவும் முடியும், ஒன்றை அழிக்கவும் முடியும். வார்த்தையினால் ஒன்றை உருவாக்கவும் முடியும், ஒன்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கவும் முடியும். ஏன் என்று சொன்னால் அதற்கு
உதாரணமாக ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இது ரொம்ப 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 முக்கியமான வார்த்தைங்க இது. மரணமும் ஜீவனும், அதாவது நீ சாகிறதும் வாழறதும். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். உங்க பேச்சின் நடையிலேயே சொன்னா உங்களை எளிதாக புரிந்து கொள்ளலாம். மரணமும் ஜீவனும் உங்கள் வாயிலே இருக்கிற நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க வாடுறதும் சாகிறதும் பிழைக்கிறதும் நல்லா இருக்கிறதும் ஒண்ணுமில்லாமல் போறதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது எங்க இருக்குது என்று சொன்னா ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதாவது உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையில இருக்கிறது. உன் வாயை திறந்து நீ என்ன வார்த்தை பேசுகிறாயோ அந்த வார்த்தையின்படியாகத்தான் உன் வாழ்க்கை இருக்கும், உன் குடும்பம் இருக்கும், எதிர்காலம் இருக்கும், உன்னுடைய சரீர சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் இருக்கும் அல்லது தீமைகளை எதுவாக இருந்தாலும் சரி. சிலருக்கு இந்த காரியங்கள் இன்னும் சரியாக புரியவில்லை, புலப்படவில்லை, ஒரு தெளிவில்லை என்று தான் நான் சொல்ல முடியும். வேதம் திட்டவட்டமாக, தீர்க்கமாக, ஆணித்தரமாக, அழுத்தமாக ஆவியானவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் அலட்சியமாக எண்ணக்கூடாது. அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் நான் சொன்னேன், இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? வார்த்தை. உண்மையாகவே பார்க்கும்போது இன்றைக்கு இந்த உலகத்தை ஆண்டவர் வார்த்தையினால தான் படைத்தார். வாயிலேந்து வருகிற வார்த்தையினால தான் இவ்வளவே உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு வல்லமை உள்ள அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, வலிமை இருக்கிறது என்று நான் சொன்னேன். இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிற, ஆண்டவர் சொல்ல வருகிற, உங்கள்கிட்ட நினைக்கிற, எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எனக்கு ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைங்க, சும்மா வந்தங்க என்று சொல்கிறவங்க யாராவது இருந்துன்னா கை உயர்த்துங்க, அவங்களுக்கு பரிசு கொடுக்குறேன். எதுக்குமே இல்லைங்க, சும்மா வந்தங்க. எல்லாருடைய மனசுலையும் தேவைகள் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு உலக பிரகாரமான வசதிகள் இருக்கலாம், வருமானங்கள் இருந்தாலும் கூட அதன் நடுவிலையும் கூட உங்கள் மனதிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்ல. எதிர்பார்ப்பு என்று சொல்லும் பொழுது அது தேவையை மட்டும் குறிக்கிற வார்த்தை அல்ல, உன் மனதிலே ஏற்படுகிறதான அதிருப்தியான ஒரு நிலைமையும் அது காண்பிக்கிறது. தேவை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னங்க குறைச்ச, எல்லாம் தேவை. நான் சொல்கிறேன், எல்லா தேவை இருந்தாலும் அவங்க எதுவும் தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு உலகத்தில், நாட்டில், தேசத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் எல்லாமே இருக்குதுங்க. எந்த தேவையில்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதற்கு மேலாக ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளரையும் தேவை ஒன்று இருக்கிறது. புரியுதா? இன்றைக்கு தேவை என்று சொல்லும்போது பொருளாதார தேவையை தான் நினைக்கிறாங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் ஒரு தேவை என்றும் அது அவளுக்கு நிறைவு செய்துவிட்டால் பூர்த்தி ஆகிவிட்டதாக நினைக்கிறாங்க. இல்லை, அதுவும் ஒரு தேவை தான், நான் இல்லை என்று சொல்ல. இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலையும் ஒரு தேவைக்காக மனம் ஏங்கி கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் என்ன தேவையோடு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? உங்கள் மனசுக்குள்ளரை எதையோ நினைத்து எதிர்பார்த்து காத்திருந்து ஒரு சில காரியங்கள் கிடைக்காமல் போய் ஏமாந்து போயிருக்கலாம், வெக்ஸ் ஆகிருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம், மனசு உடைஞ்ச நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு வேளை எனக்கு ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்தேன், இந்த காரியம் எனக்கு நடக்கலை, கிடைக்கல, ஆண்டவர் இது தரலை, இது செய்யலை, இப்படிலாம் நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிருப்பீங்க. இதற்காக நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், அலைஞ்சேன், தெரிஞ்சேன், என்னென்னமோ சொல்லலை. நீங்கள் அது என்ன தேவை என்பதை நான் சொல்லவில்லை, அது உங்களுக்கு தானே தெரியும். என்ன காரியங்கள் நடக்கவில்லை என்பது குறித்து ஒரு கவலை உங்களுக்குள்ளே இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது சரீர சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம்,
ஒரு வியாதியிலேருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனை விடுதலை ஆகாமல் இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்திலே ஒரு சமாதான குறைவை காண்பதனால ஒரு புருஷனை நினைத்து, மனைவியை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, உறவுகளை நினைத்து, சொந்தங்களை நினைத்து, இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே என்று பல காரியங்களை குறித்த ஒரு விதமான எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம், ஒரு துக்கம் உங்கள் மனசில் இருக்கலாம். இவைகள்லாம் நிறைவேறாததுனால நம்ம நீண்ட காலமாகவே நிலுவையில் இருக்கிற ஒரு காரணமாக கூட அது இருக்கலாம். இல்லைங்க, இதற்காக நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறேங்க என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கலாம். அவங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆலோசனை என்ன என்று சொன்னால், உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான்றார் ஆண்டவர். அவர் சொல்கிற பதில் இதுதான். வார்த்தையினால தான் உன் வாழ்க்கையில் நீ விரும்புகிற, நீ நினைக்கிற, நீ எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்கிறதுக்கும் நடக்காமல் போகிறதுக்கும் உன் வாய் தான் காரணன்றார். அதாவது வாயின்னு சொல்லும்போது உன் வார்த்தை தான் காரணம் என்று அவர் சொல்லுகிறார். திரும்பவும் அந்த வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 18:21 திரும்பவும் வாசிக்க நீங்கள் கேட்பதற்காக நிறைய பேர் பைபிளை திறக்க கிடையாது. பைபிள் வச்சுருக்காங்க, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு சிலர் திறந்து பார்க்க கிடையாது. சிலர் பார்க்குறாங்க, நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஒருவேளை இந்த வசனம் உங்களுக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு சில வசனங்கள் தெரியும், ஒரு சில வசனம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால் இந்த வசனம் ரொம்ப ரொம்ப அவசியம். இது உங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, உங்கள் மனசு சம்பந்தப்பட்டது என்பதனால படிக்காவிட்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேத புத்தகம் வைத்திருக்கிற அனைவரும் நான் திரும்ப வாசிக்க சொல்கிறேன். நீங்கள் அதை கவனிங்க, உங்கள் கண் இந்த வசனத்தை பார்க்கணும். நீதிமொழிகள் 18:21 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதன் பலனை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுறவர்கள். எதில் பிரியப்படுறவர்கள்? நீ எதை பேச விரும்புகிறாய்? எதை குறித்து பேச விரும்புகிறாய்? எப்படி பேச விரும்புகிறாய்? எதில் பேசுவதிலே நீ பிரியமாய் இருக்கிறாய், இஷ்டமாய் இருக்கிறார்? எப்படி பேசுவது உனக்கு இன்பமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது? யாரை குறித்து பேசுவது, எதை குறித்து பேசுவது, எப்படி பேசுவது, குத்தி குத்தி பேசுவது, முட்டி முட்டி பேசுவது, எதில் நீ ரொம்ப சந்தோஷப்படுறியா? நீ எதை பேசுவதில் நீ ரொம்ப சந்தோஷப்படுகிறாயோ அங்கே பாருங்க, அதில் பிரியப்படுகிறவர்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனின்னா என்ன புரியுதா உங்களுக்கு? அப்ப எதுல நீ பிரியப்படுறியோ, எதுல நீ பிரியமா இருக்கீங்களோ, எதுல நீ இஷ்டமா இருக்கீங்களோ, எதன் மீது இப்படி பேசுறதுல நீங்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களோ, உங்களுக்கு வாஞ்சியா இருக்குதோ, அதன் கனி. அந்த நீங்க பேசுறது தான் என்னது? அது விதையா இருக்கலாம், காயா இருக்கலாம். அது பழுத்து அந்த கனியை தான் நீ புசிப்ப. மனுஷன் தன் வாயின் பலனால் திருப்தியாவான் என்று எழுதியிருக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான்னு நிறைய வசனங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நீங்கள் எந்த கனியை, எந்த பழத்தை, எது கனி என்று சொல்லும்போது அது பூவாக இருந்து பிஞ்சாகி திரும்ப அது காயாகி அதுக்கப்புறமா என்னவாகுது? அதுக்கப்புறம் தாங்க அது பழமாகுதுங்க. புரியுதா? அதன் கனி. அப்போ நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுப்ப. நீ என்ன வார்த்தையை விதைக்கிறாயோ, உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் என்னவா இருக்கிறது? யாரை பிரியப்படுத்துகிறது, யாரை காயப்படுத்துகிறது, யாரை கஷ்டப்படுத்துகிறது, யாரை வேதனைப்படுத்துகிறது, யாரை துன்பப்படுத்துகிறது என்று பற்றி நிறைய பேருக்கு கவலையே கிடையாதுங்க. யாரை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன செஞ்சிட்டு இருக்க தெரியுமா? விதைச்சிட்டு இருக்கிற. இந்த விதை நம்ம சொன்னது போல முளைச்சி பூ வச்சு பிஞ்சியாகி காயாகி கடைசியாக என்ன ஆகுமா? கடைசியாக கனி ஆகும். இந்த கனியை தான் நீ புசிக்க போகிற. அப்போ இந்த கனி எங்கேருந்து வந்தது? நீ எதை விதைச்சியோ, நீ என்ன பேசுனியோ, எதை பற்றி பேசுனியோ, யாரை பற்றி பேசுனியோ, நீ எப்படி பேசுனியோ, அது உனக்கே பழமாய் வந்து வரணும். நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலாவே புரியல, தெரியல.
பேசினா என்ன ஆகிடும் என்கிற நினைப்பில் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய வார்த்தையை நான் சொல்லலை. நான் திரும்ப உங்கள் கவனத்துக்காக இந்த வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். மரணமும் ஜீவனும் அப்படின்னா என்னங்க? எல்லாமே உங்கள் வாயில் இருக்குது, அதாவது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லுறாரு. நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்குதுங்க. இதை சொல்லுன்னா அது சொல்லும். நீ என்ன சொல்லுன்னு சொல்கிறியோ அது சொல்லும். நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் மனம், உங்களுடைய எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வாயில் வந்து என்னது, இருதயத்தின் நினைவு வாய் பேசுன்றது. வாய் தானாக பேசுது. இங்கே பாருங்க, நீ எதை பேச சொல்லுகிறாயோ அதை தான் உன் வாய் பேசுகிறது, உன் நாவிலிருந்து வார்த்தை வருகிறது என்று சொல்கிறேன். அப்போ எங்கே இருக்குது அதிகாரம்? எங்கே இருக்குது பவர்? எங்கே இருக்குது என்று சொன்னால் அங்கே தான் இருக்குதுங்க. நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நல்லதை சொல்கிறதோ கெட்டதை சொல்கிறதோ இங்கே தான் இருக்குது. கண்ட்ரோல் இங்கே இருக்குதுங்க. இன்றைக்கி சிலர் இதை கண்ட்ரோல் பண்ணுறதே கிடையாது. இஷ்டத்துக்கு அதை அவித்து விட்டுற வேண்டியது. அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? மரணமும் ஜீவனும் ரெண்டுமே அது அதிகாரத்தில் தான் இருக்குதுங்க. அதாவது நீ வாழறதும் நீ சாவறதும் உங்கள் கண்ட்ரோல், உங்கள் வாயில், உங்கள் கையில் தான் இருக்குன்றதை சொல்கிறாரு. இங்கே பாருங்க, வாழறதும் சாவறதும் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதே போல தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிறதும், நீங்கள் நல்லா இருக்கிறதும், கெட்டு போகிறதும் உங்கள் வாயில் தான் இருக்குது. அப்போ என்னங்க செய்ய சொல்கிறீங்க? நீ நல்லதை சொல்லு, நல்லதை பேசு, நல்ல வார்த்தைகள் வாழ்க்கை வந்தால் நீ நல்லா இருப்ப. உன் வாயிலிருந்து வருகிறது எல்லாமே கெட்டதாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு. எதை பற்றியும் கவலை கிடையாது, யாரை பற்றியும் கவலை கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணங்களில் விசுவாசிகள், நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யாராவது எப்படி இருந்துட்டு போட்டோம், நாம் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே நீங்கள் அப்படி இருக்கலாகாது என்று இயேசு சொல்கிறார். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது நல்லது இல்லை. அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். நான் இப்போது சொல்கிறேன், வார்த்தைக்கு என்ன உண்டு நான் சொன்னேன்? சரிங்க, என்ன உண்டு? வார்த்தைக்கு வலிமை உண்டு, வார்த்தைக்கு வல்லமை உண்டு, வார்த்தைக்கு ஒரு பவர் உண்டு என்றதில் சந்தேகமே இல்லை. எப்படி என்றால், உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லலை, உங்களுக்கு தெரிந்ததை மட்டுமல்ல, நீங்கள் அன்றாடம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம் இது. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் பொதுவாக பேசுகிறேன். நிறைய பேர், நிறைய என்ன 100க்கு 100 சொல்லலாம், இதில் ஒன்றும் முக்கால்வாசியும் சொல்கிறதுக்கு இல்லை. யாரை பார்த்தாலும் என்னிடத்தில் வர கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். இது என்னட்டு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டிலே உங்களுக்கிட்டே வர்றது தான் இது. இப்போ நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம வீடாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், வேலை செய்கிறது, என்னங்க ஒரு மாதிரி பேசுகிறாருங்க, கவனிங்க, ஒரு மாதிரி பேசுகிறேன். என்ன மாதிரி பேசுகிறேன்? திட்டுறாருங்க, என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னை பார்த்து ஒரு வார்த்தை அப்படி கேட்டாங்க, கவனிங்க. இப்போ நான் பேசி காட்டுறேன், அதுக்கு என்னங்க, அதுக்கு என்ன கவனிங்க, என்னது வாயால் பேசுகிறாங்க, இதில் என்னங்க இருக்குது? ஒன்றும் அடிக்கலையில் கையை நீட்டி. நிறைய பேர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஏங்க அடித்தா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் பேசுகிறது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவன் 2 அடியும் அடித்தா கூட பரவாயில்லைங்க, கேட்டாமல் பாருங்கள் ஒரு கேள்வி, என்னை பார்த்து நிற்க வச்சு இப்படி வார்த்தை சொன்னால் பாருங்கள், அப்படியே சுருக்குனதுங்க, அப்படியே சுரீருனதுங்க. எனக்கு அப்படியே ராத்திரியில் படுத்தா தூக்கமே வரலைங்க, அதை நினச்சாலே எனக்கு தூக்கம் போகுதுங்க. ஐயோ அப்படியே என்னை காதில். நான் கேட்குறது என்ன, எனக்கு வாயால் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இது எப்படி உங்களுக்கு வலிக்குது? நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். வலிக்காமல் இல்லைங்க, வலிக்குது. நான் அந்த வலியை தான் கேட்குறேன். எல்லாருமே அப்படி தானே சொல்கிறீங்க. யார் உங்களை பேசினாலும், ஒருவேளை நம்ம குடும்பத்தில் நமக்கு அன்பானவங்க பேசினாலும் சரி, நமக்கு உறவு சொந்தம் யாராக இருந்தாலும் சரிங்க, தாங்க முடியலையே. ஏங்க பிள்ளைங்க முதல்ல தாங்கிட்டு போதா? பெற்றவங்க திட்டுறாங்கன்றதுக்கு பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க பொறுத்துட்டு போகுது? எங்கள் அம்மா திட்டாங்க, அப்பா திட்டாங்க, ஓடி போகிற பிள்ளைங்களாம் எத்தனை பிள்ளைங்களோட காணாமல் போகிறது என்ன, பதுங்கிறது என்ன? யோசிச்சுட்டு பாருங்கள். இன்னும் விபரீதமான முடிவுகள் எடுக்கிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறதாங்க. என்னன்னா எங்கள் திட்டாங்க. நான் சொல்ல, திட்டுறதுன்றது ஒரு வார்த்தை தானே. இது எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே போய் அது வலிக்குதுன்றதான் நான் கேட்குறேன்.
நான் இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் சிந்திக்கணுன்றதுக்காக தான் நான் அதை தோண்டி புளி கரைக்கிறப்ப இதை நீங்கள் உணரணும். நீங்கள் அன்றாடம் பேசுகிறீங்க, ஆனால் சிந்திக்கிறது கிடையாது. அப்போ இந்த வார்த்தைக்கு இவ்வளோ பவர் இருக்கிறத பற்றி சிந்திக்கலையே. உங்களை தாக்கும் போது மட்டும்தான் அந்த வார்த்தை வலிக்குது. உங்களை யாராவது பேசும்போது மட்டும்தான் அந்த வார்த்தை வலிக்குது. ஆனால் அதே போல் நம்ம பேசி மற்றவங்க வலிக்குதுன்றதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே கிடையாதுங்க. இதே போல் அவங்களை வலிக்குமேன்றதை பற்றி ஒருத்தருக்குமே அந்த எண்ணமே கிடையாது. அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அதை அவங்க உணர்ந்திருந்தாங்கன்னா பேச மாட்டாங்க. தனக்கு வலிக்கிறது மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, நாம் எத்தனை பேரை பேசியிருக்கிறோம், அப்படி பேசி அந்த வார்த்தையினால் அவங்கள காயப்படுத்திருக்கிறோன்றதை பற்றி ஒரு துளி கூட சிந்திக்கிறதே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஊர் உலகத்துக்கு நான் பேசலை. இப்போ என்னங்க அர்த்தம்? நான் யாருக்காகவும் இப்போ பரிந்து பேசி கொண்டு வரலை, உங்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கேன். என்னது? உங்களுக்காக. ஆமாம், வாழறதும் சாவறதும் யார் கையில் இருக்குப்ப? நீங்கள் வாழறதும் நீங்கள் சாவறதும் யார் கையில் இருக்குது? இங்கே இருக்குது வசனத்தை நான் இப்போ சொன்னேன்னு பார்த்தீங்களா, உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுங்க. இந்த மாதிரி பேசி பேசி வீணா நீங்கள் கெட்டு போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒன்றுமே பேசவே கூடாதா? ஐயா அதை சொல்லலையா, பேசுறது தான் ஆண்டவர் வாயை கொடுத்துருக்காரு, நாக்கை கொடுத்துருக்காரு. பேச வேணான்னு சொல்லலை. எதை பேசணும், எப்படி பேசணும், அதில் தானே இல்லை. சொல்கிறேன் என்ன பேசுகிறீங்க, என்ன பேசக்கூடாது, பேசுனா என்ன நடக்கும். அதனால தான் சொன்னேன் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்ப்போம். அந்த வார்த்தையினால், ஒரு வார்த்தையினால் என்னெல்லாம் நடக்குது என்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன் இது உனக்கு அப்படின்றலாம் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாக இருந்தாலும் உன்னை உடைக்கவும் முடியும், உன்னை உருவாக்கவும் முடியும். ஞாபகம் வச்சுங்க. ஒரு வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கவும் முடியும், ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை உடைக்கவும் முடியும். நீங்கள் உருவாக்குறீங்களா, உடைக்கிறீங்களா? இன்றைக்கு நிறைய பேருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறீங்க. நம்ம என்ன பேசணும், எதை பேசுகிறோம் யோசித்து பாருங்கள். அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பம் இருக்கும். பிரியமானது, சில பேசுறதெல்லாம் பேசிட்டு விளையாட்டுக்கு பேசுகிறேன்னுவாங்க. வசனம் இருக்குது, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. எப்படி பேசுகிறாங்களாம்? பட்டய குத்துனா என்ன அர்த்தம்? அப்படி நெஞ்சில் ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி பேசுவாங்க. அப்போ பேசுகிற வார்த்தை இப்படி இருக்குதா? இருக்குது. ஒரு சொல்லு உங்களால் தாங்க முடியல தானே? யாராவது ஏதாச்சும் உங்களை பார்த்து சொல்லிட்டா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நான் கேட்குறேன், எங்க பேச்சு அது ஒன்றுமே தெரியலைங்க, எங்கே என்னங்க இது? அதுக்கு பவர் இருக்குது. எல்லாரும் அதை சிந்திக்க மாட்டீங்க. யாராவது ஜாடையில் பேசினாலும் சரி, நேராக பேசினாலும் சரி, மறைமுகமாக பேசினாலும் சரி, அவங்க இப்படி பேசிட்டாங்க அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சிங்கன்றீங்க. அவங்க பேசுனாக்கா அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பிரதிபலிக்குமா? ஆனால் நிறைய பேர் தான் அப்படி தான் நம்புகிறாங்க. நான் அதை முற்றிலுமாக நான் அதை மறுக்க வரல. கவனிங்க, அப்படி அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தையினால் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அழிவோ, ஒரு நஷ்டமோ, கஷ்டமோ, வியாதியோ, தரித்திரமோ, என்ன ஒரு விதமான வேதனை இருக்கும் என்று சொன்னால் அதற்கான காரண காரியங்களை நீங்கள் கண்டறியணும். அப்போ அவங்க வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குதா? அது எப்படி பலிக்குது? நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. சில சாபம் விடும்பொழுது அந்த சாபமான வார்த்தைகள் சிலருடைய வாழ்க்கையில் பலிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அவன் சாபம் விட்டு போயிட்டான், பலிக்குது. அப்போ அந்த வார்த்தை வாழ்க்கையில் பலிக்குதே. இன்றைக்கி நிறைய பேர் அதுக்கு பயப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. வாசாக்கு விடுவாங்க, ஆசாக்கு வேண்டாங்க, அதை சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த பயம் இருக்க தான் செய்கிறது. ஆனால் நீங்கள் அந்த தவறை செய்யாமல் இருக்கீங்களா? மற்றவங்களுக்கு செய்யக்கூடாதுன்றது கவனமாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் அந்த தவறை செய்கிறீங்களே, அதுவே உனக்கு என்ன செய்துப்பேன்? யோசிச்சு பாருங்க. அதன் கனியை தானே நீ புசிப்பேன், அதன் கனியை தானே புசிப்பேன். கவனிங்க, நம்ம வார்த்தையை சாதாரணமாக என்னடக்கூடாதுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே நீங்கள். அந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதற்கு ஒரு சில சம்பவங்களை
பைபிள்லேருந்து சொன்னா தானே. நான் ஜென்ரலாகவே பேசிகிட்டு இருந்தால் அது உங்களுக்கு பிடிப்படாது, புலப்படாது. பொதுவாகவே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சில ஆதாரங்களை உங்களுக்கு கொண்டு வரேன் பாருங்க. ஒரு சம்பவத்தை நான் பார்க்கலாம். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். தானியேல் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா, இது நடந்த உண்மை சம்பவம், சரித்திர ஒரு சான்று இது. நீங்க அரண்மனையின் மேலே இங்க பாருங்க, ராஜா அரண்மனை மேலே, ராஜ்யத்தின் அரண்மனை மேலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படியே உலாத்திட்டு இருக்கிறார். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். கவனிங்க, அவன் எப்படி சொன்னான்றத நான் படிச்சு காட்டுறேன். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, நான் கட்டின, நான்லையா கட்டினத, அவன் கட்டினது உண்மைதான். அவன் கட்டின அந்த அரண்மனைக்கு மேலே மாடியில் நின்றுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அவன் சொல்லிக்கிறான். அவன் கட்டினதை அவன் தான் சொல்கிறான். அவன் தான் கட்டினான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். படிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வார்த்தை கவனிக்கணும் நீங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே சொன்னான். அந்த ராஜாவுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், உன் பதவியெல்லாம் போச்சு. இதை சொல்லி வாயை மூடலைங்க. வாயில் இந்த வார்த்தை இருக்கும் பொழுதே ஆண்டவர் அங்கேருந்து பேசுகிறார். என்னப்பா நீ பெரிய ராஜான்ற நினப்பில் இருக்கியா? பாரு, உன்னை போஸ்டிங்கில் தூக்கிட்டான். இங்கே பாரு, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இது உண்மை சரித்திரம். படிங்க. மனுஷன் என்று தள்ளப்படுவாய். இங்க பாரியா, நீ ராஜ்ய பதவியிலேருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்றதுனால நீ ஏதோ இருந்தெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. மனுஷனிடத்திலேருந்து தள்ளப்படுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் கூடவே நீ இருக்க முடியாது, மனுஷன் கூடவும் இருக்க முடியாது. தொடர்ந்து படிங்க. வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய். பாத்தீங்களா, நீ எங்க போய் இருப்ப? நீ இது கொஞ்சம் வித்தியாசமான தண்டனையாக தெரியுது. இது வேறு வித்தியாசமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு யாராவது ஒரு குற்றவாளிகள் தவறு செய்த பட்சத்தில் குற்றவாளிகளை தண்டிக்கும் பொருட்டாக என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலையில் கொண்டு வைக்கிறாங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ளே யார் இருக்கிறாங்க? இவர்களைப் போல இவருக்கு முன்பாக தவறு செய்த குற்றவாளிகள் இருக்கிறார்கள். இதான நிதர்சனமான உண்மை. இப்போ நடைமுறையில் இருக்கிறத நான் சொல்கிறேன். சிறைச்சாலைக்குள்ளே ஆடு, மாடு, கோழி, கொக்கு, கூரா, புலி, சிங்கமாக இருக்குது. நான் சொல்கிறேன், கடலூரில் இருக்க சிறை, என்ன வேலூர் சிறை, நிறைய இடத்துல சிறைச்சாலை இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன்தான் உள்ளே இருக்கிறான். அதை தவறு செய்த குற்றவாளி தான் இருக்கிறான். இந்த ராஜா எங்கே இருக்கிறாரு? அங்கே பாருங்க, வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பா. ஐயோ, இது வித்தியாசமான விஷயமா இருக்குதா? அப்புறம் மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும். நீ அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும், உனக்கு புத்தி வர வரைக்கும், உனக்கு புத்தி உதிக்கிற வரைக்கும், நீ அறிந்து கொள்ள மட்டும். 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. கர்த்தர் பேசுகிறார். படிங்க. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. போதுமா? எப்ப நிறைவேறிச்சு? நல்லா கவனிங்க. அந்த நேரமே, அந்த சொன்ன அந்த நேரமே. இப்போ நான் சொல்றது நம்ம நாட்டை பற்றி பேசுகிறேன், நம்ம ஊரை பற்றி பேசுவோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் குற்றவாளி என்று தீர்ப்பு செய்து இத்தனை ஆண்டு தண்டனைகள் என்று சொல்லி தீர்ப்பு அளித்தாலும் கூட உடனே கோர்ட் என்ன சொல்லுதுங்க? நீ மேலே அப்பீல் பண்ணலாங்க. இங்கே பாருங்க, மேலே அப்பீல் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. நிறைய குற்றவாளிகள்லாம் வெளியில் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் பற்றி சொல்ல வரல. குற்றவாளி தீர்ப்பு தண்டனையும் கொடுத்தாச்சு, நிறுத்தி வச்சுட்டாங்க. என்னன்னாக்கா இவர் மேலே அப்பீல் பண்ணுறாராம். அவர்
இதுதான் இன்னைக்கு உலக சட்டம். ஆனால் நான் சொல்ல வருகிறது, கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த நேரமே, நோ அப்பீல், அந்த நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாருக்கு நிறைவேறிற்று. அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும். இது ஒரு சம்பவம். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க. இப்படிலாம் நடந்தது. இப்போ விரிவாக சொல்லிட்டேன்னா, இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இப்போ இந்த ராஜா என்னங்க அப்படியேப்பட்ட ஒரு பெரிய தப்பு நாங்கள் பண்ணிட்டாரு, அவ்வளோ பெரிய குத்தம், அப்படின்னாங்க குத்தம் பண்ணிட்டேன், அவ்வளோ என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டாரு? நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. ஊரில் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியா, அப்படின்னா அவங்க பண்ணுனா, இவங்க பண்ணினதெல்லாம் தெரியாது, அப்படி பண்ணதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. நிறைய பேருக்கு என்னது அப்படின்னு பெருசாக பேசுகிறேன். இப்போ நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு தான் பேசுகிறேன். இப்போ நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சார்? அவர் என்ன தப்பு பண்ணினார்? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்களேன். நீங்கள் யாராவது சொன்னதை தான் நான் கேட்குறேன், சொல்லாத புதுசாக உங்கள்கிட்ட வெளிப்பாடை நான் எதிர்பார்க்கல. என்ன பேசிட்டாரு? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? என்ன செஞ்சார் அவர்? நான் கட்டின சொல்ல மாட்டீங்களா? ஆய திறந்து நான் கட்டின. இதில் ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்குதா? நான் உங்களை எப்படி கேட்டால் தான் புரியும். இதில் ஏதாவது தப்பான வார்த்தை இருக்குதா? மரியாதை குறைவான வார்த்தை இருக்குதா? இல்லை ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்குதா? இல்லை இவர் சொன்னதுனால யாராவது மனசு புண்படுற மாதிரி இருக்குதா? நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்களா? அவங்களுக்கு ஏதாவது இருக்கிற மாதிரி தெரியுதா? எனக்கும் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. நான் கட்டின நான் மகாபாபிலன்னு சொன்னதாக எழுதியிருக்குது. இது ஒன்றும் தப்பாக தெரியலையே. இதுக்கு ஆண்டவருக்கம்மா கோபம் வருது. பெருசு பாருங்க. இப்போ இந்த வார்த்தை வாயிலே இருக்கும் பொழுதே தள்ளுற அளவுக்குன்னா, அப்போ இந்த வார்த்தைக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருந்திருக்குது, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்குன்றதான் நமக்கு இதுலேயும் தெரிய வருகிறது. யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது? கர்த்தருக்கு. ஆண்டவருடைய மனசை உடைக்கக்கூடியதாகவும், ஏன்னா ஆண்டவருடைய மனசில் ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததாக நமக்கு தெரியுதுன்னு தான் சொல்கிறேன். நமக்கு தான் அது புரியலையே, தெரியுது. என்னது, என்ன அப்படி பேசிட்டாரு? ஒன்றும் மரியாதை குறைவாக கடவுள் இல்லைன்னா சொல்லலையே, கடவுள் இல்லை, கர்த்தர் இல்லை, தெய்வம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் அவர் சொல்லலையே. அவர் கட்டினது அவர் தான் கட்டினார், அவர் கட்டினது அவருக்கு ஆனால் கட்டினன்னு சொல்கிறாரு. இதில் என்னங்க தப்பு நடந்திருக்கு? நீங்கள் தான் சொல்லுங்கள். புரியலையா? இல்லை பார்த்தீங்களா? அந்த நான் என்கிற வார்த்தை, நான் கட்டின. இப்போ தெரியுதா? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எங்கெல்லாம் எந்த இடத்தெல்லாம் நீங்கள் நான் என்று பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் ஆணவம் தலை தூக்கி நிற்கும். ஞாபகம் வச்சுங்க. நான் என்ன செஞ்சேன்? இந்த நான் என்கிற வார்த்தையே பேசுகிறத குறைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க, பொழைச்சிங்க. நீங்கள் பிழைக்கிறதுக்கு வழி சொல்லி தரேன். புரியுதா? நான் என்கிற வார்த்தை அது பெருமையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எங்கே எப்போ எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்போ உபயோகப்படுத்துங்க. புரியுதா? அதுக்காக நான் சொல்லாமே இருக்க முடியுமா? என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? சொல்ல வேண்டிய நேரத்தில், சொல்ல வேண்டிய இடத்துல அடக்கமாக அமைதியாக, புரியுதா, சொன்ன தப்பு கிடையாது. என்னது சொல்லுங்க? இந்த நான் என்கிற சொல்கிற வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. இப்போ கேட்கல, ஒரு பார்க்குறீங்க. நான் சொன்ன ஒரு பெரிய குத்தமாக சொல்கிறார் இவர். நான் சொல்லலைங்க அது. ஆனால் உண்மையை சொல்கிறேன். நான் என்கிறது ஆணவம் அகந்தையை குறிக்கிற வார்த்தை இது. நான் என்ற ஆணவம், நான் என்ற அகந்தை, நான் என்கிற மேட்டிமை, இது உன்னை விழத்தள்ளும். இது என்னன்னா, அந்த ராஜா கர்த்தர் செய்ததை, கர்த்தர் ஏற்படுத்தினதை கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தரை உயர்த்தாமல் நான் தான் கட்டினதுமே ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. ஓஹோ, அப்போ என்னை யாருன்னு தெரியாமல் இருக்கிற. இப்போ பாரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், நீ யாருன்றது உனக்கு தெரியணும்ல. நீ யாருன்றது உனக்கு தெரியட்டும்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணிட்டாரு? போய் மாடு மாரி போய் புல்லை மேய்ஞ்சிட்டு கிடந்துட்டார். தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். வார்த்தையில் ரொம்ப முக்கியம். நான் சொல்ல வந்தது, இப்போ இந்த பெருமைன்ற சப்ஜெக்ட்டுக்கு போனால் அது வேறு போயிடும். இப்போ அதுவும் அவசியம்தான். நான் சொல்ல வந்தது வார்த்தை, அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு வார்த்தை
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சின்னு நான் சொல்ல வரேன். எனவே நீங்கள் ஒரு வார்த்தை தானே என்று சொல்லி விளையாட்டுத்தனமாக கூட நீங்கள் பேசி நஷ்டத்தை சம்பாதித்து கொள்ளாதீங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த நான் என்கிற வார்த்தை சொல்லக்கூடாதா என்று கேட்டால் ஒரு ஞாபகத்தை வந்ததுனால இந்த சந்தர்ப்பத்தை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும் தானே. பாருங்களேன், ஆதி ஆகமத்தில் ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். அருமையான வார்த்தை பாருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ செய்தியை விட்டு டைவர்ட் பண்ண விரும்பலையே, சொல்லிடுறேன். இந்த யோசேப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு நல்ல நேர்மையானவன், உத்தம, பாவத்துக்கு விலகி ஓடனா, செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் போய் குற்றவாளியை போல இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போவும் அவனுக்கு விடுதலை பெறத்துக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அங்கே சில சம்பவங்கள் நடக்குது. அவன் ராஜாவுக்கு தூது விட்டு பார்க்குறான், பார்வோன்ட்டு போய் சொல்ல பார்க்குறான், எல்லாம் மறந்துட்டான். அதுக்கப்புறமா ஆண்டவர் அங்கே ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறாரு. அப்போ தான் அங்கே ஒருத்தவன் சொல்கிறான், இந்த யோசேப்பு மூலமாக ஒரு நன்மையை அடைஞ்சவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்து சொல்கிறான், அடடா மறந்துட்டேன்னு சொல்லி பார்வோன்ட்டு போய் சொல்கிறான், இந்த மாதிரி யோசேப்புன்னு ஒரு பேர் கொண்ட மனுஷன் ஜெயிலில் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனுக்கு வந்து நம்ம ஒரு சொப்பனத்தை சொன்னால் அப்படியே கரெக்டாக சொப்பனத்தை சேர்த்து பொருளை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திசாலின்னு சொன்ன உடனே ராஜா அவனை வரவழைக்கிறாரு. அங்கே யோசேப்பு வந்து நிற்கிறான். அப்போ ராஜா அந்த யோசேப்பை பார்த்து கேட்குறாரு, பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். என்னப்பா உன்னை பற்றி இப்படிலாம் கேள்விப்பட்டப்பா, நீ அப்பேற்பட்ட ஆளாமே. அந்த இடத்துல யோசேப்பு சொன்ன வார்த்தையை பாருங்க, அவனுடைய பதில் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, எப்படி சொல்றாரு ஒரு ரிப்ளை, நான் அல்ல. இங்கே பாருங்க. அப்போ நான் சொல்லவே கூடாதான்னு நீங்கள் கேட்கல, நான் நீங்கள் கேட்டதாக தான் நான் பேசிட்டு வரேன். சொல்லலாம். எப்படி சொன்னா? அப்போ என்ன சொல்ல, ஐயோ நான் இல்லைங்க, நான் அல்ல, தேவனே. தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துகிறார். அழகுதா? இன்னைக்கு ஒன்றுமில்லாத காரியத்துக்கெல்லாம் இன்றைக்கு தம்பட்டு அடிச்சுக்கிது. ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தர் செய்தால் கூட அதுக்கு உரிமை கொண்டாடுற, சொந்தம் கொண்டாடுற சிந்தை உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப மட்ட ரகமான காரியங்கள் இது. மற்றவங்க செய்த காரியங்களில் இவங்க உரிமை கொண்டாடுறது. நான் தான் செஞ்சேன். சப்போஸ் யாராவது சபைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தான்னு வச்சுங்க, நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், நான் தான் சொன்னேன், நான் சொல்லி தான் வந்தேன். இங்கே பாருங்க, நான் பார்க்குறீங்க தானே? இப்படி தான் இருக்குது. யார் செய்தான்னா, யார் பேர் வாங்கிட்டு போனேன்னா, நம்ம மறைஞ்சிருக்கணுன்ற அந்த தாழ்மை சிந்தை நிறைய பேருக்கு இல்லை. எனவே கர்த்தருக்கு இந்த வார்த்தை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன். நான் அல்ல, தேவனே. அப்போ இவனுக்கு திறமை இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, வெளிப்பாடு இருக்குது, புத்திசாலி, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அங்கே தாழ்த்துறான் பாருங்க. சொல்கிறது இவன் தான். அவனே சொல்கிறான், என்னப்பா நீ தானே என்ன சொல்லுவது? ஐயோ நான் எல்லாம் இல்லைங்கப்பா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க, நான் அல்ல, தேவனே. அப்போ கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருங்க மகிமைப்படுகிறார், கர்த்தருங்க அவனை உயர்த்துகிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாமல் நான் செஞ்சது தாங்க சொல்ல முடியும். இங்கே பாருங்க, நான் செஞ்சது நான் தானங்க சொல்ல முடியும், நான் செஞ்சது நான் தானே சொல்ல முடியும். எப்படி இருக்கு இன்றைக்கு? நான் தான் செஞ்சது மட்டும் இல்லைங்க, அடுத்த செய்தாலையும் சொந்தம் கொண்டாடுறலாம் இருக்குதுங்க. எதுக்கு? பேருக்கும் புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும், என்ன மெப்புக்காக. ஐயோ இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார், தேவன் வெறுக்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நிறைய காரியத்தை நம்ம சிந்திக்கணும். நான் அடுத்த காரியத்துக்கு போகணுமே. அப்போ நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னது? நான் கட்டினேன்னு சொன்னது தாங்க தப்பாக போச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது, அவனை வீழ்த்தி விட்டது. புரியுதா? அப்போ உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையோ உங்கள் குடும்பத்தையோ புரட்டி போடாதபடிக்கு கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக பேசுங்கன்னு சொல்ல வர்றாரு ஆண்டவர். புரியுதா? வார்த்தையை நிதானித்து பேசணும், அளந்து பேசணும். யார்கிட்ட பேசுகிறன்றது நிதானித்து பேசணும். சொல்லிகிட்டே போகல, நிறைய காரியங்கள் இருக்குது, யோசித்து பாருங்கள். அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன்.
எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். எஸ்தர் 6:6. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், சரி இந்த நினைப்பை பாரு, அந்த வார்த்தைக்கு நான் சொல்கிறேன். 5ஆம் அதிகாரம் எஸ்தரில் 12லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆமானுடைய எண்ணங்களை பாருங்கள், அவன் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரீயாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை. அதாவது பெருமையாக போய் பேசிகிட்டு இருக்கான் வீட்டில். ராஜாவிட்ட எனக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை உண்டு தெரியுமா? என்னை தவிர இந்த நாட்டில் இந்த ஊரில் யாருக்கு மதிப்பு மரியாதை இருக்குன்னு அவ்வளோ பெரிய ஆள். ஆனாலும் இந்த மொர்தெகாயை பார்க்குற வரைக்கும் படிங்க சீக்கிரம். இந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் நான் அவனை காண்ற வரைக்கும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். கவனிங்க நிறுத்துங்க. அவன் உள்ளத்தில் இருக்கிற எரிச்சலை பாருங்க. எல்லாம் சரிதாங்க, எனக்கு எல்லாம் மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, பணம் இருக்குது, பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, வருமானம் இருக்குது, ஊரில் எனக்கு நல்ல பேர் இருக்குது, எங்கே போனாலும் எல்லாம் அதெல்லாம் சரிதாங்க. அந்த பயம் இருக்காம பாருங்க. இங்கே ஆமான்னு சொல்கிறது தான் நான் வித்தியாசமாக பேசுகிறேன். அவனை பார்த்தாலே எனக்கு பற்றிட்டு எரியுது. எனக்கு இவ்வளவு இருந்தோம், எனக்கு இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் கூட இவனை பார்த்தாலே எனக்கு வயிறு பற்றிட்டு எரியுது. எனக்கு எரிச்சலாக வருது. எனக்கு அங்கே பாருங்கள், நான் சொல்லலைங்க, அங்கே இருக்கா இல்லையா பாருங்கள். அவன் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு உட்காந்துருக்கிறத பாரு. இங்கே பாருங்க, சில பேர் பிடிக்காதவங்க பாரு உட்காந்துருக்கு பாரு, எப்படி பார்க்குது பாரு, சிரிப்பு ஒன்று சிரிச்சுக்குது, பல்ல வேற கட்டிட்டு உட்காந்துருக்கு. எரிச்சலாக வருது, பத்திட்டு வருது எனக்கு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மீது ஒரு சிலருக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது, எரிச்சல் ஏற்படுகிறது, கோபம் வருகிறது. யாருக்கு வந்தது? ஆமானுக்கு வந்ததுங்க. வந்ததோடு மட்டுமல்ல, அதை அவன் சொல்லுகிறான் போய். அங்க எனக்கு ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லைங்க, என்னை ராஜா மதிக்கிறாரு. நாளைக்கு கூட ராஜஸ்திரி என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆமாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட வேதனாயகம். கவனிங்க, என்னது, என்னை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குங்க. இருந்தாலும் இந்த பையனை பார்த்தாலே, யார் மொர்தெகாய், அவனை பார்த்தாலே எனக்கு பற்றிட்டு வருது. அதுக்கு அவன் கூட உள்ள அவன் ஃப்ரெண்டு, அவன் மனைவி ஒரு யோசனை சொல்கிறான். அங்கே பாருங்க, அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து ஒரு யோசனை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன யோசனை? 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடுறான். ஆஹா, சபாஸ். யார் சொல்ற யோசனை இது? அவன் மனைவி. இவன் என்ன ராத்திரில தூக்கம் இல்லாமல் வேற புருஷங்காரன் புலம்பிட்டு இருக்கானே, புருஷனுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குது நாட்டில்? இவன் யார்? சுண்டக்காய் வெண்டைக்காய் யாருன்னு தெரியல. இவனை என்ன பண்ணுறான்? இவனை நினச்சாலே என் புருஷனுக்கு என்ன எடுத்துப்பேன், ரத்தம் கொதிக்குது, பிபி ஏறுது. இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு சரியாக வருது, இவன் செத்தாதான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு உடனே யோசனை சொல்கிறாங்க. உடனே என்ன செய்ய, 50 அடி உயரத்துக்கு ஒரு தூக்கு மரம் செய்யப்பட்டிருக்குது. என்ன செய்யணும்ப்பா, என்னதான் செய்யணும் பாக்கிய? அதில் அவனை தூக்கி போட்டாதான் இவனுக்கு நிம்மதியே தூக்கம் வருமா? அப்பா செய்தானா? செஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது தான் நீங்கள் படித்தது. ராஜா வீட்டுக்கு போகிறாரு, ராஜா கூப்பிட்றாரு. ஏப்பா, இந்த ராஜா யாரையாவது ஒருத்தவனை கனம் பண்ணணுன்னா என்னப்பா செய்யணும்னா, இவனுக்கு நினப்பு என்னது? இவர் நினப்பு என்னது? நம்மளை தவிர இவர் யாரையும் ராஜா யாரும் செய்ய போகிறது கிடையாது. இந்த ஊரில் மதிக்கிறதுக்கு, மரியாதை கொடுக்கறதுக்கு, மதிப்பு கொடுக்குறதுக்கு என்னை தவிர யார் இருக்க போகிற, எனக்கு தானே என்று சொல்லி ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் என்ன செய்யணும், இன்னென்ன விதமாக இப்படிலாம் இருக்கணும் என்று சொல்லி அதையெல்லாம் விவரமாக சொல்கிறான். ராஜா என்ன சொல்கிறாரு? நீ இப்போ என்னெல்லாம் சொன்னியோ ஒன்று விடாமல் பாக்கி என்ன செய்யணும், போய் இந்த மொர்தெகாய் போய் செய்யணும். ஐயோ, அவனை நான் என்ன செய்யலான்னு நான் தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என் கையால் இப்படி செய்யலான்னு மூஞ்சி அப்போவே தொங்கி போச்சு.
செய்தானா? செய்து தான் ஆகணும். ராஜா சொல்லி செய்து தான் ஆகணும். கதை எப்படி போகுது? செய்தான். செய்ததோடு மட்டுமல்ல, அதுக்கப்புறம் நடந்ததை தான் பார்க்குறோம். அங்கே எழுதியிருக்குது, இவன் யாரை தூக்கி போடுறதுக்கு யாருக்கு ஒரு தூக்கு மரம் செஞ்சானோ அதே மரத்தில் ராஜா சொல்கிறாரு, இந்த ஆமானை தூக்கி போடுடான்னு. போட்டாங்க, கதை முடிஞ்சிச்சு. என்ன சொல்ல வருகிறேன்? கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களை நம்ம அழியணுன்ற எண்ணம் வரும்போது நம்ம அழிஞ்சிருவோம். நான் சொல்ல வந்தது இந்த வார்த்தை, அவனை அழிக்கணும், அவனை காணும் மட்டும். நான் சொல்ல வந்த வார்த்தை என்னது? ஆமான்னு என்ன சொல்கிறார்? அவனை பார்க்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அவனை பார்க்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. இன்றைக்கி சில பேர் அந்த மாதிரி மனநிலைமையோடு சில பேர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப 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 டேஞ்சரஸ் ஸ்பீச். இது உங்களை அறியாமலே உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான தீய சக்தி என்பதை மறந்துடாதீங்க. இது நல்ல ஆவி இல்லை, இது பொல்லாத ஆவி. உங்கள் மனசுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா, போராட்டம் இருக்கிறதா, யாரை குறித்தாகிலும் யாரையாவது நினைக்கும் போது அல்லது பார்க்கும்போது அவங்களை குறித்து எரிச்சல் அடைகிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத. எரிச்சல் வருது, சொல்றது வருதுங்களே எரிச்சு, என்ன பண்றது? மரணமும் ஜீவனும் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது, நீ தான் முடிவு எடுத்துக்கணும். மற்றவங்களை அழிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம அழிஞ்சிருவோம். அதுக்கு தான் நாமன்னு நான் சொல்ல வந்தேன். அடுத்தவனை அழிச்சிட்டு இவன் வாழ்ந்தலான்னு பார்த்தான். இவன் வாழ்ந்தானா? நடந்தது என்ன தெரியுதா? இதெல்லாம் வரலாற்று சம்பவங்கள், நடந்த உண்மை சம்பவங்களை உங்கள் கண்ணுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு என்ன வேணாலும் பேசிட்டு, எதை வேணாலும் பேசிட்டு, எதை வேணாலும் செய்துவிட்டு, பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பாருங்களேன், தெரிஞ்ச வசனம் தானே. பிரசங்கி 5ஆம் அதிகாரம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. சரி, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. நல்லா கவனிங்க. சும்மா பேசுறதுல பேசிட்டு, நான் சும்மா சொன்னேங்க, நான் தெரியாம சொல்லிட்டாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க, இப்படிலாம் சில பேர் சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே என்ன போட்டிருக்குது? என் புத்தி பிசகினால் செய்தது என்று சொல்லாத, நான் தெரியாமல் சொல்கிறேன். சொல்கிறதே தப்பு, சொல்கிறதே சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்படிலாம் பூசி மழப்பலான்னு பார்க்குறாங்க. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறது. அப்படிலாம் சொல்லாத. எப்படி சொல்லாத? சொல்கிறத சொல்லிவிட்டு நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னலாம் சொல்லாத. அப்படி சொன்னால் என்ன ஆகும்? தேவன் உன் வார்த்தையினாலே, நீ என்ன சொன்னாயோ, வாயை திறந்து என்ன வார்த்தை சொன்ன, பின்ன என்ன சொன்னீங்க? யாரை குறித்து, யாரை பற்றி என்ன வார்த்தை நீ சொன்ன? நீ சொன்ன அந்த வார்த்தைகளினாலே யாருக்கு கோபம் வரும்? ஆண்டவருக்கு கோபம் வருதுங்க. நீ சொன்ன வார்த்தை. நீங்கள் இன்னும் ஒரு காரியத்தை யோசிக்கணும். இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு வந்த காரியங்களை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலையுமே ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை குறித்து யாரும் மரியாதை குறைவாக சொல்லலை. ஆமானா இருக்கட்டும், யார் நேபுகாஸ் நேசராக இருக்கட்டும், இன்னும் காரியம் இருக்குது, நான் சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் பேசலையே. இதில் எதுக்கு ஆண்டவர் கோபம் வருது? இன்னும் இருக்குது, நான் காட்டுறேன். இன்னும் சில சம்பவங்கள் சொன்னதான் உங்களுக்கு புரியும். இதுலேயும் ஆண்டவர் கோபம் வருது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆண்டவரை பேசணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் ஆண்டவரை பார்த்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரை குறித்து பேசினா தான் பாவம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீ யாரை குறித்து பேசினாலும் தவறு என்பதை உணர்ந்து கொள்ளணும். முதல்ல சில பேர் நினச்சிக்கிறாங்க, நம்ம என்ன ஆண்டவரையே பேசுகிறோம், இவங்க பண்ணுற அழிச்சாட்டையுமோ அநியாயத்தையும் அக்கிரமத்தை எடுத்து சொல்கிறோம், அதுக்கு இவங்க பொத்துக்கிட்டு வருது அவங்களுக்கு கோபம். நீ யாரை குறித்து பேசினாலும் மரணமும் ஜீவனும் ஒன்னாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ பேசுகிற வார்த்தையினால் இருக்கிறது. மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 36 நினைக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், யாரை குறித்து பேசுகிறீங்க?
என்ன வேணாலும் பேசிடலாம்னு நினைக்கிறீங்களா? மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். வச்சுங்க, நீ எந்த இடத்துல பேசினாலும் சரி, எந்த வீட்டில் அடுக்கலையில் பேசினாலும் சரி, நீ அடுப்படையில் பேசினாலும் சரி, நீ வேலை செய்கிற இடத்துல வயலில் பேசினாலும் சரி, நீ தெருவில் பேசினாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் அங்கே தானே பேசுனேன், நான் இங்கே தானே, நீ எங்கே வேணாலும் பேசு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீ எங்கே பேசினாலும், நீ யாரை பற்றி பேசினாலும், மனுஷர் பேசும் வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுத்தாகணும். இங்கே நீ வாய்ச்சாங்கொல்லை அடிச்சுட்டு சமாளிச்சிடுறாங்களா, பூசி மழுப்புறாங்க பாருங்க. சிலர் அது பேசிட்டு திரும்பி வாயாலங்களை அடிப்பாங்க. நான் அப்படி சொல்லலை, நான் அப்படி பேசலை, நான் உங்களை சொல்லலை, நான் என்ன சொல்லலை, உன்னை சொல்லலை, நான் அப்படி சொன்னேன்னு எப்படியாவது வாயால் அடிச்சுட்டு போகிறாள்லாம் இருக்கிறாங்க. நீ எதையாவது அடிச்சுட்டு போ, கர்த்தருக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில் நீ கணக்கு கொடுத்து தான் ஆகணும், கணக்கு கொடுத்து தான் ஆகணும். இப்போ வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்று நான் திரும்ப திரும்ப உங்கள் மனசில் பதிய வைத்து கொண்டு வருகிறேன். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரணுமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். நான் இப்படியே சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும்? சிலருக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கீங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். போதும். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம். சரிங்க, இது ஒரு சம்பவம். எதெல்லாம் சொல்றது தெரியல எனக்கு. இப்ப கானானிய ஸ்திரீ, அதை பற்றி நான் உங்களுக்கு பல தடவை செய்தி கொடுத்தாச்சு. அவளுக்கு ஒரே மக, பிசாசு பிடிச்சி போச்சு. என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குற, பேய் ஓட மாட்டுது. இயேசுநாதர் வர்றதை கேள்விப்பட்டு பின்னாடியே ஓடுறான். இயேசுநாதர் திரும்பியே பார்க்கல. என்ன, அவள் போய் வேண்டுறான், என் மகளுக்கு இறங்கும்ன்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு? திரும்பி கூட பார்க்கல. சீசர்லாம் சொல்கிறாங்க, ஏதாவது பதில் சொல்லி அனுப்பிட்டு போங்களாம், ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கிறான்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்னது, நான் காணாமல் போன இஸ்ரவேலர்கள் இல்லாமல் நான் யாருக்கும் வரல, வேலையை பார்ப்பேன்ட்டு போயிட்டே இருக்காரு. திரும்பி கூட பார்க்கல, நின்று கூட பேசல, போயிட்டே இருக்காரு. திரும்பியும் அந்த அம்மா என்ன செய்யுது? வருந்தி கூப்பிடுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து என்ன செய்ய முடியாது, இந்த நாய்க்குட்டிக்கெலாம் நான் போட முடியாதுன்னு சொல்லி இந்த அம்மா, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாய்க்குட்டிக்கெலாம் போட முடியாதுன்னு சொல்லி இந்த அம்மாவை நாய்க்குட்டின்ற மாதிரி பேசுகிறாரு. நாயின்றாரு, நாய்க்குட்டின்றாரு. எல்லாம் கவனிங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, என்னாச்சு? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். சொன்னாலே பாருங்க ஒரு வார்த்தை சொல்றது, சொன்னாலே பாருங்க ஒரு வார்த்தை. ஆண்டவரே, நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிக்கெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்களாம் நாய்க்குட்டி தான். ஆனா மேசையிலேருந்து கீழே விழுற சிந்தமங்கள்லாம் அந்த நாய்க்குட்டி திங்கும் தானே. அப்படி பேசுகிறா பாருங்க. இதை கேட்ட உடனே இயேசுவுக்கு என்ன வந்துருச்சு? இந்த வார்த்தையை கேட்ட உடனே, அப்பொழுது அவர், நீ 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 ஒரு வார்த்தை, நீ வார்த்தை சொன்ன பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம பேசுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்ன. என்ன சொன்ன நீ சொன்ன பாரு, அந்த வார்த்தையின்படி நீ போ. என்னங்க சொல்லிச்சு இந்த அம்மா? இந்த வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்குது. நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி நீ போன்னு சொன்னாரு. இங்க என்ன போட்டிருக்குது படிங்க, முடிச்சிடுவோம் அதை. பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அப்புறம் என்னங்க இப்போ இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய அற்புதங்களை பெறாமல் இருக்கீங்க. இன்றைக்கு வியாதியிலிருந்து இன்னும் குணமாகாமல் இருக்கீங்க. இன்றைக்கு அநேக விஷயங்கள் விடுதலையாகாமல் உட்காந்துருக்கீங்க. எல்லாம் உங்கள் வாயால் தான் கெட்டு போகுது. வாய்க்கு வந்ததை பேசாதீங்க, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், எல்லாம் வாயால் தான் கெட்டு போகுது. வார்த்தையை விடாதீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தையில் தான் இருக்குது விடுதலை. உங்களுடைய விடுதலை, உங்களுடைய நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, புரியுதா, கடலிலிருந்து விடுதலை, எல்லாம் எங்கே இருக்குது? உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தையில் இருக்குதுங்க. நான் என்ன பண்ணிச்சிட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன், இந்த வார்த்தைக்கே வர
முதல்ல உங்களை தாழ்த்துங்க. நல்ல வார்த்தை உண்டானால் பேசுங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கறதுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை பேசுகின்னு இருக்குது. எத்தனை பேர் நல்ல வார்த்தை பேசுறீங்க? நீங்க பேசுற வார்த்தைகளை பக்தி விருத்தி அடைதான்றதான் கேள்வி. அடுத்தவங்களை பற்றி பேசணும்னா இன்னைக்கு அல்வா, திருநெல்வேலி அல்வா, சாதாரண கோதுமை அல்வாலாம் கிடையாது. ஏங்க திருநெல்வேலிக்கு போறீங்கன்னா, ஆமா இன்னைக்கு ஃபேமஸ் அல்வான்னு எடுத்துக்கிட்டாலே திருநெல்வேலி அல்வாவுக்கு தாங்க இன்னைக்கு பேர். அதனால நான் சொல்றேங்க, இன்றைக்கு அது போல அடுத்தவங்க விட்டு கதை, மற்றவங்க கதையை கேட்கறதா இருக்கட்டும் அல்லது பேசுறதா இருக்கட்டும், அவங்கள பத்தி பேசுறதா இருக்கட்டும், அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க. அவங்களுக்கு அவ்வளோ சுகங்க. நீங்க தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. எத்தனையோ தடவை சொல்லியாச்சுங்க. மூன்றாவது நபருடைய கதையை நம்ம ஏங்க பேசணும்? அவங்கள பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அவங்க இல்லாத நேரத்தில், இல்லாத இடத்துல அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு ரைட் இருக்குது. அதை பற்றி பேசணும். பேசுகிறதுனால அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தோண்டி தொழாவி அரித்து எடுத்து நச்சரித்து கேட்டு இவங்க வாங்கினா தான் ராத்திரியில் போய் இவங்க தூக்கமே வருதுங்க சில பேருக்கு. ஏன்னா ஆத்ம பாரம் அவங்களுக்கு. ஆத்ம பாரமே இது ஒரு வெங்காய பாரமும் கிடையாது. அடுத்தவங்க காரியத்தை தெரிஞ்சுக்கணும். தப்பு தப்பு. நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஆவிக்குரியவன், உண்மையாக சொல்கிறேன், நல்ல ஆவிக்குரிய, அது நல்ல ஆவி, ஆமாம், ஒரு நல்ல ஆவிக்குரியவன் யாருக்காயிலும் ஏதாயிலும் ஒரு துக்கமோ ஒரு துயரமோ வருத்தமோ வேதனையோ ஒரு பிரச்சனையோ பாடோ நேரிட்டது என்று சொன்னால் அவங்க துக்கத்தில் போய் பங்கெடுத்து கொள்வாங்க. அதுதான் நல்ல ஆவின்னு நான் சொல்லுவேன். புரியுதா? இப்போ அவங்க கதையை நைஸாக கேட்டு வாங்கிக்கிட்டு நினச்சேன் அப்போவே எல்லாம் வேணும், நான் சும்மா விடுவார் ஆண்டவர், நான் ஆண்டவராக பார்த்து விட்டாரு, நான் என் ஜெபம் சும்மா விடுமா, என் வயிற்றுச்சு சும்மா விடுமா, அதுக்குத்தான் வந்துருச்சு அப்படின்னு இதை 4 பேர்கிட்ட சொல்லி சந்தோஷம், இதை 4 பேர்கிட்ட சொல்லி விரம்பலப்படுத்தி இதை சந்தோஷப்பட்டுக்கிறது. கேட்டியா கதை? என்ன 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 ஐயோ அதை ஏன் கேட்குறேன்? போயிட்டே இருந்தாங்களாம், பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கினாலாம், உழுந்து தான், முட்டி அடிபட்டு தான், கால் உடஞ்சி போய் கிடதான் ஹாஸ்பிட்டல். பார்த்தியா, என்னெல்லாம் என்ன பேசிட்டுலாம் யாரும் வாழ்ந்துட முடியாதுங்க. என்ன பண்ணுறாங்களுக்கெல்லாம் கர்த்தரை எப்படி கொடுத்துட்டாரு பார்த்தியா. இதில் வீரவசனம் வேறு. அடுத்த வாரம் சாட்சி சொல்லலாமா சபையில் என்னங்க நான் சொல்கிறது வேடிக்கைக்காக பேசலைங்க. நான் வசனத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். எடுங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 6வது வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுங்க. அடுத்தவனுக்கு ஒன்று நடந்ததுன்னா உனக்கு கொண்டாட்டம். அடாடாடாடா, அப்போ என்ன எப்படிப்பட்ட எண்ணமாக நீ இருக்கிற? இல்லை விசுவாசியா இது? அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல விசுவாசியை என்ன செய்வான்? அவங்க குறித்து வருத்தப்படணும், கவலைப்படணும், பாரப்படணும், கண்ணீர் விடணும். புரியுதா? அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதாங்க விசுவாசி. இதை 4 பேர்கிட்ட போய் தூத்த வேண்டியது. இங்கே வா, இன்னைக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குன்னா, வா சாப்பிட்டியா, இங்கே வா, இப்படி குழம்பு போட்டு விட்டு இங்கே வந்து உட்காரு, எல்லாம் குழம்பு வச்சு உட்காரு உட்கார், வா சாப்பாடு நல்ல சாப்பாடு, நான் ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு பாரு. இந்த மாதிரி உட்காந்து அவங்க வீட்டுக்காதையும் அவங்க நடந்ததையும் அவங்க பிரச்சனை வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லி, அப்படியா நடந்தது, நீ வேற, நான் நேராகவே கேட்டு வந்துட்டேன், நீ நம்ப மாட்டேற, நீ இல்லை நெசத்தை தான் சொல்கிறேன், நீ ஒன்று கேட்டுப்பாரேன். இப்போ உனக்கு இதில் என்ன வருது? அடுத்தவங்க வீட்டு காயத்தை சொல்லி அதில் குளிர் காயறதில்ல என்னங்க வந்துச்சு உனக்கு? அதில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எதுலையுமே இல்லைங்க. சரியா? நாளைக்கு தான் வசனத்தை சொன்னேன். ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தால் சந்தோஷப்படுற விஷயம் இது சொல்லுங்கள். சத்தியத்தில் சந்தோஷப்படணும், அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு வருத்தம் கஷ்டம்னா அதை நினச்சி சந்தோஷப்படுறது. சந்தோஷப்படுறதுன்னா என்ன? பேசுறது. அதை தான் சொல்கிறேன், எல்லார்ட்டையும் போய் சொல்ல வேண்டியது. சரி, இதை பற்றி போய் சொல்கிறோமே, இதை போய் பேசுகிறோமே, அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த வீட்டை பற்றி என்ன நினைப்பாங்க, குடும்பத்தை என்ன நினைப்பாங்க, அவங்க ஒரு பொண்ணு வச்சுருக்காங்களே, அவங்க வாழ்க்கை என்ன ஆகும், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் உள்ளதை தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, நான் உள்ளதை சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன், நான் நடந்ததை சொல்கிறேன், நான் இருக்கிறத சொல்கிறேன். என்ன இருக்குது? தேவையா? யோசித்து பாருங்க. வார்த்தையினால் நான் சொல்கிறேன்.
இது போல அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டு அலப்பி திரித்து கொண்டிருக்கிறாங்க. இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். யூதா புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இருக்க கடைசியில் இருக்கு பாருங்க. யூதா அதில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, 15வது வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்க, கவனிங்க. பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் கண்டிப்பதற்காக கர்த்தர் வருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க, கேட்க ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் கேட்பார். என்ன? உடனே கேட்க மாட்டார். பேசின உடனே கேட்கலன்றதான் நிறைய பேருடைய அங்கலாய்ப்பு. நிறைய பேருடைய வருத்தம் என்னென்னா, பேசி இப்படிட்டு இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி முறையிட்டு இருக்காதிங்க. கர்த்தர் கேட்பார். என்ன பேர் கேட்பாரு? கடின வார்த்தைகள். இன்னைக்கு எத்தனை பேருடைய மனசை கடினப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க, குற்றப்படுத்துறாங்க, குறை சொல்றாங்க, குதர்க்கமாக பேசுகிறது. இதில் எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஞாபகத்தில் வச்சுங்க. இவை எல்லாவற்றையும் கண்டிப்பதற்காக என்ன செய்வாராம்? ஆமாம், 16. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். பார்த்தீங்களா என்ன பேசுது? இருமாப்பானவைகளை பேசுனா நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன? நான் பேசினேன் என்ன ஆயிடுச்சு? இப்போ என்ன அவரு கிடையாது, எதை சொல்லி சும்மா அதை எதை சொல்லி அதை இதை புரட்டின்னு பயமுத்துறாரு. என்ன மிரட்டுறீங்களா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் நடக்காது. நான் கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, நான் கர்த்தரோட இருக்கிறேன். நான் ராத்திரி 12 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அந்த ஜெபம் பண்ணுறேன், இந்த ஜெபம் பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் நடக்காது. நான் நடக்கும்னு நான் சொல்லலையாப்பா. நான் நடக்கும்ன்றது என்னோட விருப்பமும் இல்லை. நான் இந்த வசனத்தை தான் நான் சொல்கிறேன். அவர்களுடைய வாய் என்ன பேசுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுறதெல்லாம் நியாயப்படுத்தும், பேசுறதெல்லாம் பேசும், அதை நியாயப்படுத்துற. இதில் என்ன குற்றம் இருக்குது? இது என்ன தப்பாக இருக்குது? இது கூட தப்பா? இவெல்லாம் பேசக்கூடாதா? நான் தப்பாவா பேசிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிற பாரு. இதுதான் இருமாப்பு. எனக்கு என்ன என்ன நல்லா ஆண்டு நல்லா தானே வச்சிருக்காரு, எனக்கு என்ன குறைச்சேன்? இந்த பாரு, என்ன பேசிட்டு இருக்கிற உனக்கு தான் இப்படி ஆயிடுச்சு, உன் குடும்பம் தான் இப்படி இருக்குது, உன் பிள்ளை இப்படி நிற்கிது, தெரில நான் எப்படி இருக்கேன் பத்தியா? மாடி மேலே மாடி கட்டிருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி இருமாப்பானவைகளை பேசுகிறாங்க. எல்லாம் இருக்குன்றதுனால நீ செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? படிங்க. இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஞாபகத்தில் வச்சுங்க. நமக்கு எச்சரிக்கிற வார்த்தை என்ன? நீங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுங்க. திரும்பியும் சொல்கிறேன், வார்த்தைக்குத்தான் நான் வருகிறேன். சொன்ன வார்த்தையை ஞாபகத்தில் வச்சு பேசணும். வாய்க்கு வந்தபடிக்கு மாங்காய் பிடிச்சி தேங்காய் பிடிச்சின்னு பேசக்கூடாது. கடினமான வார்த்தைகளை பேசாதுங்க. மற்றவருடைய மனசை புண்படுத்தும்படி பேசக்கூடாது. இதெல்லாம் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாயினால், உன்னுடைய வார்த்தையினால் உன் வாழ்வும் சாவும் உன் கையில் தான் இருக்குது. நீ என்ன பேசுகிறாயோ அதன்படி தான் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அதனுடைய விளைவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். எனவே நம்ம இப்படி பேசக்கூடாது. இப்படி பேசினவங்களுடைய காரியம் என்ன, நம்ம அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரிலாம் பேசினவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன ஆகும் என்பதை நம்ம இன்னும் நிறைய காரியம் இருக்குது. இன்றைக்கு இது ஒரே நாளில் இது சொல்லி முடிகிற விஷயம் இல்லை. இது புரியுங்களா? 19வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இங்கே படிச்சிங்களே. இப்போ இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. என்னங்க இது? யாரா? இவங்களுடைய வாய் என்ன பேசும்? இருமாப்பானதை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி பேசுவாங்கன்னு போட்டிருக்குது. புரியுதுங்களா? கடினமான வார்த்தைகளை பேசுவாங்கன்னு போட்டிருக்குது. இவங்கெல்லாம் யாராம்? இவங்கெல்லாம் யாரு? பிரிந்து போகிறவர்கள். நல்ல வார்த்தை இருக்கிறது. இவர்களெல்லாம் பிரிந்து போகிறவர்களும்
ஜென்மஸ்வாவதாரம். அது மட்டும் இல்லை, ஆவி இல்லாதது. ஆமாம், ஆவி இல்லாமல் பேசணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்றது. அப்போ நல்ல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஆவி இல்லாததெல்லாம் எதையுமே பார்க்கறது கிடையாதுங்க. என்ன ஏதுன்று நிதானிச்சே பார்க்கறது கிடையாது, நிதானிச்சு பேசுறது கிடையாது. பேசுறதுக்கு முன்னாடி நிதானிச்சு பேசணும், நிதானிச்சு பார்க்கணுங்க. இப்படி பேசுகிறோமே, இது சரியா, பேசலாமா அப்படின்றத பற்றியில் நான் பேசுவேன். ஏன் பேசக்கூடாது, என்ன பேசக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்குதே தவிர, பேசுறதுக்கு முந்தி நம்ம நிதானிச்சு பார்க்க தான் ஆவிக்குரியவன். நிதானிச்சு பார்த்து பேசணுங்க, வார்த்தையை விடக்கூடாது. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். இன்றைக்கு நிறைய பேர் இப்படி வார்த்தையை நிதானிக்காமல் பேசி அதனால் ஏற்பட்டது என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். நேரம் முடிந்து விட்டது. நான் அந்த ஒரு சம்பவத்தையே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், நான் முடிக்கிறேன். இங்கே என்ன போட்டிருக்குது 19, இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிரிஞ்சு போகிறவங்களாம் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் குறைய சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. இருக்கிற வசனம் அப்படி பாருங்க. இவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, அதனால தான் அது பிரித்து போகுது. ஆவி இல்லாதனால, பேசுறதுனால. அதனால என்ன செய்யறாங்க, அவங்க எதையாவது பேசுறதுன்னு பேசுறாங்க. ஏன் அப்படி பேசுறாங்க? அவங்க பேசுறதெல்லாம் உண்மை. முதல்ல பேசுறதே சரி கிடையாது. முதல்ல அவங்க பேசக்கூடாது, பேசுறது தப்பு என்பதை நீங்க உணர வேண்டும். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு பிரிந்து போனவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்பதே பாவம். எப்போ அவங்க பிரிஞ்சுட்டாங்களோ, பிரிஞ்சு போயிட்டாங்களோ, அவங்க சொல்றதே உட்காந்துட்டு தலையாடிட்டு கிட்டிட்டு உட்காந்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கூட நீ உடன் பங்காளி தானே ஆகிறீங்க. பேசக்கூடாது. அதுவே சரியில்லையே என்றதை உணர்த்தணும். நீங்கள் அதில் புரிஞ்சுக்கிட்டதை தான் அவங்க உணர்த்த முடியும். இன்றைக்கு இன்னும் போனவங்க தான் இன்னும் பெருசுத்தவான மாதிரி இங்கே இருக்கலாம் பாவின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், வசனம் அப்படி இருக்கிறது. நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். இப்போ அதை பற்றி பேசுகிறது எனக்கு நேரம் இல்லை. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னாகமும் 14ஆம் அதிகாரம், என்னாகமும் 14வது அதிகாரம் 1-2. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். சபையில் இருக்கிற எல்லாரும் கவனிங்க, இந்த சபையில் இருக்கிற நீங்களும் கவனிங்க. அந்த சபையில் நடந்த ஒரு விஷயம். சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்புறாங்க. ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யற, ராத்திரி முழுவதும் ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். அழுகுறாங்க. படிங்க சீக்கிரம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நல்ல வார்த்தையை கவனிக்கிறீங்களா? கவனிங்க. என்னையா நடந்துருச்சு? இப்போ இன்றைக்கு நான் உங்களிடத்துல வரேன், அங்கே நடந்ததை இருக்கட்டுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சியா, ஒரு சண்டை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அல்லது யாரோ ஒன்று பேசிடுறாங்க, உடனே நான் சாக போகிறேன், நான் செத்துடுறேன், நான் இருக்கிறத விட சாவறதே நல்லது. இந்த மாதிரி வார்த்தைகளை இன்றைக்கு சிலர் ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்த வார்த்தையை விடுறாங்க. நம்ம இப்படி சொல்கிறோமே, இது சரியா தவறா என்று நிதானிக்கிறதே கிடையாது. அதை திருப்பி கேட்டால் ஆமாம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன். அதாவது இவங்க மேலே நம்ம அக்கறையில் நம்ம பேசுகிறோமா, அதில் இன்னும் கரை கேட்டுறது இதை நான் இருக்கிறத விட செத்துறது தான் நல்லதாக இருக்குது. இவங்ககிட்டலாம் பாட்டு வாங்கிட்டு பேச்சு வாங்கிட்டு எதுக்குங்க நான் இருக்கணும், அதை விட செத்துறதாங்க நல்லது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை முதலாவது நீங்கள் சொல்வது தவறு. நான் இங்கே வருகிறேன், வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி, இப்படி சொல்லிட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்றதையும் சொல்கிறேன். சிலர் என்ன சொல்லுவாங்க, சும்மா ஒரு கோபத்தில் சொன்னேன், அதுக்கு நான் செத்த அப்படிட்டேனே, செத்துருவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு திருப்பிக்கிறாங்க. ஐயோ, நீ சாவ மாட்டேன்றது எனக்கும் தெரியும், ஆனால் நீ சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தியாமா, இதை பிசாசு கவனிச்சிட்டு இருப்பான். நல்லா புரிஞ்சுங்க, இதை உண்மை. நான் சொல்கிறது உண்மை. உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தையை வரவழைக்கிறதுக்காகத்தான் அவன் கோபம் மூட்டுறது, எரிச்சல் மூட்டுறது, ஆத்திரம் மூட்டுறது, எதையாயிலும் ஆற்றி சிட்டு முடிஞ்சு விட்டு எப்படியாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டு உன் வாயிலிருந்து என்னத்தை கொண்டு வரணும், இந்த வார்த்தையை நீ சொல்லணும்னு அவன் எதிர்பார்க்குறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஏதோ வேகத்தில் கோபத்தை சொல்லிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நோ, எப்போதும் சொல்கிறேன், நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணவே கூடாது. தெரியுதா? நான் நிஜமாக ஐயோ நீ நிஜமா இல்லையா, நீ பொய்யா கூட சொல்லாதன்னு நான் சொல்கிறேன்.
நான் நிஜமாக சொல்லிங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னாங்க, கோபத்தில் சொன்னாங்க, இப்படி சொன்னாதாங்க அவங்களுக்கு திருந்துவாங்க, இப்படி சொன்னாதாங்க அடங்குவாங்க, இப்படி சொன்னாதாங்க வழிக்கு கொண்டு வர, இந்த மாதிரிலாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒத்துக்கலை, நான் மருந்து குடிச்சிடுவேன், நான் செய்யலை, நான் அப்படிதான் பண்ணுறேன்னு அப்படியே எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ செத்துட்டு என்ன பண்ணுறது? நடக்குதா இல்லைங்களா? நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்போ அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது, யாரிடத்திலிருந்து வருகிறது, யாரால வருகிறது, ஏன் வருகிறது? பிசாசு. ஞாபகம் வச்சுங்க. நம்ம அதை ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள் பிசாசுன்றதை சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு அம்மங்கோவம் இருக்குது. இப்போ உள்ளுக்குள்ளற அவங்க மனசுக்குள்ளற அவ்வளவு வேதனை இருக்குதுங்க. அனுப்பியாவது பிசாசு, நானே நொந்து போய் உட்காந்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் அந்த பேய் தான் வந்து என்கிட்ட சொல்லணுமா? நானே ஆத்தத்தில் உட்காந்துக்கிட்ட பொங்கிட்டு உட்காந்துருக்க. மணி என்னாச்சு? ஆமாம், அப்படி உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், இப்போ தான் வசனம் படித்தேன் யூதாவில். இதெல்லாம் ஆவி இல்லாத கேஸு, நல்ல ஆவி இல்லை. உனக்குள்ளே வேறு ஆவி கிரியேட் செய்கிறது. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, ஆனாலும் சொல்ல வேண்டியதான் சொல்லிடுறேன். சவுலுக்கு ஒரு ஆவி வந்ததாக பைபிளில் எழுதியிருக்குது. அங்கே என்ன ஆவின்னு அதை போட்டிருக்குது? பொல்லாத ஆவின்னு போட்டிருக்குது. அப்போ அந்த பொல்லாத ஆவி வந்ததுக்கு அப்புறம் இந்த சவுல் என்ன செஞ்சான் சொல்லுங்க. பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லாதனால தான் நேரம் ஆகுது. இப்போ சொன்னீங்கன்னா நான் சீக்கிரமாக ஓடிப்பேன். இந்த ஆவி உள்ள வந்ததுனால சவுல் என்ன செய்யறான்? தாவீதை காயமகாரமா பார்க்கறான். அப்ப நான் சொல்றேன், நீ யாரையாவது பார்க்கும்போது உனக்கு எரிச்சல் வருதோ கோபம் வருதுன்னா உனக்குள்ள பொல்லாத ஆவி இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, என்ன எப்படி பேசுறீங்க? வசனத்தை வச்சு தாங்க நான் சொல்றேன். அதை வந்ததுக்கு அப்புறமா தான் தாவீதை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு என்னவா தெரியுது? அவன் நல்லவனாக தெரியல. கோலியாத்தை வீழ்த்திட்டு வந்திருக்கான். ஊர் உலகமே பாட்டு பாடி அவனை பாராட்டிட்டு உட்காந்துருக்குது. இவனுக்கு அந்த மனசே வரல பாருங்க. சொல்லுங்க. அவனை அதோட இல்லை, அவனை உருவ குத்துறதுக்காக ஈட்டி எறிகிறான். அவனை பார்க்கும்போதெல்லாம் நீ அவன் உசுரோடு இருக்கவே கூடாதுன்னு கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணான்? உயிர் இருக்க வரைக்கும் துரத்திட்டு இருந்து தான் செத்து போனான். இவன் தான் செத்தான். இங்கே பாருங்க, தாவீதை கொல்லணுன்ற ஒரே குறிக்கோளில் அலைஞ்சான். சவுல் தானே வடிஞ்சான். எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் சொல்ல வருகிறது, அந்த ஆவியை பற்றி சொல்கிறேன். அந்த பொல்லாத ஆவி நமக்குள்ளே வரும்போது இந்த எண்ணங்களை கொண்டு வரும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கு இன்னும் உதாரணத்தை என்ன கொண்டு வர முடியும்? யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் யோபினுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் அவங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் 10 பிள்ளைங்களை இறந்துட்டாங்க. அவனுக்கு இருந்த ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு, வீடு எல்லாத்தையும் எழுந்துட்டான். இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு நபர். யாருன்னா அவன் கட்டின மனைவி ஒண்டி தான். பிள்ளைங்க எல்லாம் போயிடுச்சு. அதோட நல்லா இருந்தானா? அதுவும் கிடையாது. உடம்பு ஃபுல்லாக என்னவா இருக்குது? ஒரே சொறி சிறங்கு, கொடிய பருக்கில் ஓட்டை எடுத்துட்டு சுரண்டிட்டு உட்காந்துருக்கான் சாம்பலை வச்சுக்கிட்டு. அப்போதான் அவன் கட்டின மனைவி வந்து சொல்றான். என்ன சொல்ற? அப்பொழுது அவன் மனைவி சொல்லுங்க, அவனை பார்த்து நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? இந்த கடவுள் கிடக்கிற பைத்தியக்கார பயல பாருங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் பேசுறேன். அடைய பைத்தியம் லூசு. இன்னும் கடவுள் ஆண்டவர்கிட்ட இன்னும் நீ உன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் என்ன 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 செய்யணுமா? அதை தான் பாருங்க. ஏங்க சாவுன்னு சொல்றவங்க செத்துட்டா பரவாயில்லைங்க, நல்லா கவனிங்க. அதை தான் நான் அடிக்கடி யோசிப்பேன். இவன் வந்து உண்மையாகவே வெறுத்து போய் ஒரு வெறுப்பில் சொல்றவளா இருந்தா ஏன் உசுர வச்சுட்டு இருக்க செத்து போய் அப்படி இல்லைங்க சொல்லியிருக்கணும். அதுல எதுக்கு அவரை வந்து தூஷிக்கணுமா? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடணுமா? ஏன் தேவன் தூஷிக்காம செத்து போறது? நீங்க தான் யோசிச்சு சொல்லுங்க. அதை இந்த வார்த்தை சரியில்லை தானே? சாவறதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்லிட்டு சாவணும்? கடவுளை நீ தூஷிச்சுட்டு சாவணுமா? செத்து போறணும், செத்து போறது. நான் எங்கே வரேன் அப்படின்னா, இது யாரு? அவ மனைவியே கிடையாது. மனைவிக்கு உள்ளர போன அந்த பொல்லாத பிசாசு என்னென்னமோ முட்டி பார்த்தா மோதி பார்த்தா எதுக்குமே யோபு அசையலை. இருக்கிறது ஒருத்தி தான் இருக்கிறா. சரி, இவ்வளோ வச்சு தான் நம்ம காயை நவுத்தணும். அவனுக்கு ஏன் இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? இருக்காது. இப்போ எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால தான் நான் கேட்குறேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இல்லாத நேரம் பார்த்து என்ன பண்ணான்? தோட்டத்தில் நுழைஞ்சான். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அப்போ ஏவாளில் தான் போய் பார்க்குறான், ஆதாம பார்க்கல. நான் எழுதியிருக்குது, ஏவாள்கிட்ட தான் பேசுகிறான். ஏவாள் தான் ஏமாந்து போகிறான். அதனால் கோச்சிக்காதீங்க, இப்படிதான் பேச்சு வருது பார்த்தீங்களா? பார்த்தா அப்போ எங்களாம் ஏமாந்து ஆகுன்றீங்களான்னு பிசாசுங்களை ஏமாத்துறான். ஐயோ, உங்களெல்லாம் நாங்களாம் எங்களால் ஏமாற்ற முடியாது.
ஆனால் சாத்தான் உங்களை ஏமாத்திடுவான். அது என்னன்னு டெஃபரெண்டாக நான் சொல்லுவேன் வசனத்தின்படியாக. ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் உங்கள் வீட்டுக்காரர் புருஷன் கூட உங்களை ஏமாற்ற முடியாதுங்க, போதுமா? ஆனால் பிசாசு உங்களை ஏமாத்திடுவான். நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். அதனால வந்து பிசாசு பார்த்தா என்ன நினைச்சான், எதுக்குமே மசைய மாட்டான் இந்த யோபு. என்ன பண்ணான்? சரி அவன் மனைவிட்டு சொல்லுவோம், மனைவி ஏவி விட்டு பேச வைப்போன்னு. அவன் மனைவி, சொந்த மனைவியை சொல்றா. என்ன சொல்றா? தேவனை தூஷிச்சு அப்படின்றா. அடுத்து எதுக்கு சொல்றேன்? பிசாசு இப்படியெல்லாம் கிரிய செய்வான். எதுக்கு சொல்றேன்? சாவரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தப்ப நான் இந்த யோபுவை சாகு அடிக்கிறதுக்கு, அவன் வாயால சாகணுன்ற வார்த்தையை வரவழைக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லி பார்த்தான், செத்தரலாமான்ற மாதிரி. அவன் மனைவி சொல்லி கூட யோபு சொல்றான், அடிப்போடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுற, தேவன் கையில நன்மையை பெற்றலாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். அப்புறம் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துட்டோம், நல்ல கவனிங்க. வார்த்தை இவை எல்லாவற்றிலும் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தா பார்த்தீங்களா? நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்களை இது போல திக்குமுக்கடாகி, உங்களை இது போல ஒரு டென்ஷன் ஆக்கி, உங்களை இது போல ஒரு நெருக்கடி கொடுத்து, புரியுதா, உங்களை எரிச்சல் மூட்டி ஆத்திரம் மூட்டி உங்க வாயிலிருந்து எதையாயிலும் வார்த்தையை வரவழைக்கலாம் என்று வரவழைக்க வேண்டும் என்பதற்காக பிசாசு யாரை கொண்டும் பேசுவான். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க யாருன்னு பார்க்காதீங்க, இவங்க எங்க குடும்பம், ஓய்யோ உன் குடும்பம் தான், யார் இல்லைன்னு சொன்னா. இங்க நான் பார்க்கிறோம், சொந்த மனைவியே பேசுறான். நான் சொல்றேன், யாரை கொண்டும் பேசுவான். அது உன் புருஷன் மூலமா பேசலாம், மனைவி மூலமா பேசலாம், பிள்ளை மூலமா பேசலாம், உன் தாய் தப்ப யாரு மூலமானாலும் பேசுவான். அதனால யார் பேசுறாலும் பிசாசு பேசுறான்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க, அப்படி எண்ணத்துக்கு போயிடாதீங்க. நான் அதை சொல்ல வரல, நல்லா கவனிங்க. தவறான ஒரு முடிவு எடுப்பதற்கு நான் சொல்ல வருகிறேன். உங்களை தவறாக வழி நடத்துவதற்கு, தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கான ஆலோசனைகளை கொண்டு வரும்போது நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறது. புரியுதா? நம்ம யோசிக்கணும். சொல்றாங்களே இது என்னன்னு, அதை தான் நான் சொல்ல வந்தேன். தவிர ஒட்டுமொத்தமாக யார் சொல்றதையுமே கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. உடனே நீங்க இப்படி போயிடக்கூடாது. இது போல யோசனைகள். இந்த விஷயத்துல யோபு ஞானமா நடந்துக்கிட்டான். அவன் மனைவியா இருந்தாலும் டப்புன்னு அடிச்சான் பாருங்க, வாய மூடுறி, என்ன பேசுற நீனு, என்ன பேசுற நீனு, அப்படி இருக்கணுங்க நீங்க. அவங்க தாங்க சொல்றாங்க, இவங்க தான் சொன்னாங்க. யார் சொன்ன என்ன, யார் சொன்ன, கர்த்தர் என்ன சொல்றன்றது பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்தான், அதை தான் நான் சொல்றேன். சில பேர் நான் வந்துங்க, நான் என்ன பண்றது, பேசிட்டேன் சொல்லிட்டேன், ஒரு ஆத்திரத்துல, ஒரு எமோஷன்ல, ஒரு டென்ஷன்ல அவங்க இப்படிலாம் பேசினாங்களா, எனக்கு ஒண்ணுமே அப்படியே மாறி ஆயிடுச்சுங்க. இப்படி பேசினா அப்புறம் எப்படிங்க சும்மா இருக்கு பாருங்க, இப்படி பேசினா நான் சொல்ல, எப்படி பேசினாலும் நீ டென்ஷன் ஆகக்கூடாது. எப்படி பேசினாலும் கோபத்துல வார்த்தையை, நீ ஆத்திரத்துல வார்த்தையை கொட்டக்கூடாது. என்ன சொல்ற, கூடுமான வரைக்கும் கோபம் வருதா வேகம் வருதா பேசாம இருக்கதான் புத்திசாலித்தனம். ஏன்னா நீ பேசுறன்னா தப்பா பேசுவ, தப்பான வார்த்தை வாயிலிருந்து வரத்தான் செய்யும், அது தடுக்க முடியாது. அதனாலதான் கோபப்படும் போது மௌனமா இருக்கதான் பெஸ்ட். உங்களுக்கு கோபம் வருதா, கோபத்தில் பேசுறாதீங்க. கோபத்தில் பேசுறீங்கன்னா தாறுமாறா பேசுறீங்க, தரகுறப்பா பேசிடுவீங்க, தப்பா பேசுறீங்க, வார்த்தை வந்துட்டு அப்புறம் போய் நம்ம குனி கெஞ்சிட்டு போய் நிற்கணும். புரியுதா? அதனால கோபம் வருதுன்னா பேசாம இருந்துருங்க. கோபத்துல தாங்க நான் பேசுவோன்றீங்க. ஐயோ, கோபம் இருந்துன்னா அடக்கிக்கிட்டு அமைதியாக, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு இருக்குதுன்னு அதான் அர்த்தம். நம்ம அமைதியாக உட்காந்து ஸ்தோத்திரம் போட்டுகிட்டே உட்காந்து அந்த கோபம் குறையிற வரைக்கும். கோபத்தில் வார்த்தையை கொப்பளிக்காதீங்க. என்ன செய்ய முடியும்? தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். சரி, இந்த ஜனங்க என்ன சொன்னாங்க, அதை முடிச்சிடணுமே. இந்த ஜனங்க என்ன சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க, நாங்க செத்தா தேவை, நாங்க சாவுறோன்றாங்க. இதெல்லாம் தேவையா? எதுக்கு இப்ப சாவணுமா, எதுக்கு சாவணுன்றாங்க அவங்க, சொல்லுங்க. 3வது வசனம் படிங்க. என்ன ஆகும்? நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாக படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். சரிங்க, ஏங்க காரணமே இல்லைங்க. காரணம் என்ன தண்ணி இல்லைன்னா அது உடனே செத்துறன்னு, இது எங்கே பாருங்க, உடனே இறைச்சி இல்லைன்னாக்கா உடனே நான் சாவரன்னு இது வேண்டியதே. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் தொல்லைங்க, இந்த பெரிய டார்ச்சருங்க இந்த ஜனங்களால். அப்போ வந்த வார்த்தை என்னது, நாங்கள் செத்தா தாவலை.
நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஐயோ இந்த மனுஷன்ட்ட கண்டு போராடுறது செத்தட்ட நல்லதுங்க அப்படி சொல்கிறாங்க சில பேர். இவன் இருக்கிறத விட செத்துறது நல்லதுங்க. யாரை குறிச்சாது அப்படி நினைக்கிறீங்களா? தப்பு. சொல்லாதீங்க, நினைக்காதீங்க, தப்பு. ஏனென்றால் கத்தர் எல்லாவற்றையும் கவனிச்சு, கத்தர் கேட்கறதுக்கு முந்தி பிசாசு கேட்டுட்டு இருப்பான். இங்கே பாருங்க, ரொம்ப கவனமாக இருப்பான் அந்த விஷயத்தில். என்ன சொன்னேன் திரும்ப சொல்லு, என்ன சொன்னேன், அதை அவர் ரொம்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அவன் எதுக்கு என்ன சொல்லுன்றான்னா, பாரு அவனுக்கு ரொம்ப நிம்மதிங்க. ஏன் இந்த வார்த்தையில் அவன் பிரியப்படுறான் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இந்த மாதிரி சாவணும் போகணுன்ற வார்த்தையில் ஏன் பிரியப்படுறான்னு சொன்னால், ஒரு ஆத்மாவும், நல்லா கவனிக்கணும், ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படாதபடிக்கு, தேவன்கிட்ட போகாதபடிக்கு, தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன்கிட்ட வரணும். எங்கே வரணும்? பிசாசு ஆண்டவர் எதற்குன்னு வச்சிருக்கிறாரு? நித்திய ஆக்கினிக்கென்றே வச்சிருக்காரு. அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான் மரணமே தவிர, நரகமே தவிர, உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்ல, நமக்காக அல்ல. நமக்கு ஆண்டவர் பரலோகத்தை வைத்திருக்கிறார், நித்திய ஜீவன் வைத்திருக்கிறார். எனவே இந்த இரண்டாவது மரணமாகிய இந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற இந்த நரக என்ற இடம், அது பிசாசுக்காக உருவாக்கப்பட்டதை தவிர மனுஷனுக்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆனால் இதில் தான் இன்றைக்கு அதையும் பிசாசு இன்னைக்கு என்ன பண்ணுறான், டைவெர்ட் பண்ணிட்டு பத்திய உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி உங்களை அவன் ஏமாத்திட்டு இருக்கிறான்னு சொல்கிறான். என்ன ஏமாத்துறான்னு சொன்னால், நீங்கள் கத்தருக்கு ஏற்க வேண்டுமோ வாழாமல், கத்தருக்கு பயந்து பிரியமாக வாழாதபடிக்கு உன் விருப்பப்படி இஷ்டப்படி வாழலாம் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி கரெக்டாக நைஸாக அவன் என்ன பண்ணுறான், அக்கினிக்கு இழுத்துட்டு போயிடுறான். இதுதான் உண்மை. அப்போ அவரோட நோக்கம் என்ன என்று சொன்னால், எப்படி ஆகிலும் அந்த நரக கடலுக்கு ஜனக்கூட்டத்தை இழுத்து கொண்டு போக வேண்டும். அவனுடைய எண்ணம் என்ன? ஏன் அதை இழுத்துட்டு போகணும்? அவனுக்கு என்ன லாபம் என்று சொன்னால், அவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அவனுக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய முடிவு அதுதான். அவனுக்கு என்ன ஒரு எரிச்சல் அப்படின்னா, நான் போகிற இடத்துக்கு என்னது, நான் மட்டும் தனியாக போக மாட்டேன், என்ன செய்யணும், இங்கே இருக்கிற கும்பல் எல்லாரையும் நான் இழுத்துட்டு போகன்றதான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் எல்லாரையுமே அவன் இழுத்துட்டு தான் நிற்கிறான். கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றிட்டு வர்றாரு, ஆண்டவர் தான் நம்மளை பிடிச்சி வச்சிருக்காரு. கவனமாக இருங்க. அதனால் என்ன செய்கிறான் கவனிங்க. அதனால் என்ன செய்கிறான்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வராதான்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பான். வந்த உடனே என்ன சொல்லுவான், நீ என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன் இங்கே பாருங்க, நான் என்ன சொன்னேன் தெரியல, நல்லா நினச்சி பார்த்து சொல்லு. ஆமாம் செத்து இல்லைன்னு சொன்னேன். சொன்னில்ல, வந்துரு. கவனிக்கிறீங்களா? சொன்னில்ல, வந்துரு. எப்படி போட்டு வாங்குறான் வர, தூண்டில் போடுற மாதிரி. அதனால தான் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பிசாசின் வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. தற்கொலைகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. எனவே நம்ம வாயால் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா, பிசாசு உங்களை கயிறை கட்டி இழுத்துட்டு போயிடுவான்னு நான் சொல்கிறேன். ஏனென்றால் அது அவனுக்கு பிடிச்ச வார்த்தை. ஏன் அவனுக்கு பிடிச்சது? அவனுக்கு வேண்டியது ஒரு கூட்டம் அங்கே வேணும். புரியுதா? எனவே இதிலிருந்து நம்ம காக்கப்படணும்னா வார்த்தையில நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்க, இதுக்கு என்னங்க சம்பந்தம்? இங்கே பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க, செத்தா தேவையில்லைன்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம். சரிங்க நேரம் இல்லை இப்போ. இது நான் விஷயத்துக்கு வரேன். அங்கே பாருங்க, அங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 23. அவர்கள் பிதாக்களுக்கு இல்லை 28 படிங்க. என் மகிமையையும் 28 14 28 நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். ஆஹா, நல்ல வார்த்தை கவனிச்சிங்களா? நீ என் காது கேட்க ஒன்று சொன்ன. என்ன சொன்னீங்க? நாங்கள் செத்தா தேவலை, நாங்களாம் செத்து போகிறோம். இப்போ படிச்சிங்களா இல்லையா? 14ஆம் அதிகாரத்தில் 1-2 பாச்சிங்க, நாங்கள் செத்துறோம் சொன்னீங்கல்ல. இங்கே பாருங்க, சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். 29 இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்து இருக்கிறவர்களுமாகிய அனைவருடைய பிரேதங்களும் விழும். போதுமா? எவ்வளோ பெரிய ஒரு துக்கமான, துயரமான, வேதனையான, வருத்தமான, கஷ்டமான காரியமாக இருக்குது. இவங்க சொன்னதுனாலே அப்படி ஆயிடுச்சுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னீங்கல்ல சாவரனே, சரி போங்க, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி. யாருமே
கானானுக்குள் பிரவேசிக்கல. தெரியுமா உங்களுக்கு? இதுதான் நீங்கள் பைபிள் படிக்கணும்னு சொல்கிறது. நீங்கள் எல்லாம் முதல்ல பழைய ஏற்பாடு எடுத்து ஒரு தடவையாவது படிங்கயா. இந்த மாதிரி சம்பவம் என்னன்றதே சில பேருக்கு புரியாது. ஒரு தடவையாவது படிச்சிங்கன்னா நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை பார்க்குறதே கிடையாது. இதெல்லாம் உண்மை சம்பவங்க, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் பேசி 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 வாயால் கெட்டு அழிஞ்சு போனாங்க. தெரியுதா? இது முடிஞ்சு போன கதைங்கன்னுவீங்க. அட முடிஞ்சு போன கதை நமக்கு எதுக்கு இருக்கு? நமக்கு அப்படி வரக்கூடாது, நீங்கள் நடக்கக்கூடாது, நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் இதை எழுதி வச்சு நம்மளை படிக்க வச்சுருக்காரு. இதை தான் பவுல் அங்கே எழுதுகிறாரு. இதே சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள். நான் இதெல்லாம் சொன்னால் சிலர் இதெல்லாம் பழசுங்க, அதை முடிஞ்சதுங்க, இப்படி ஏங்க இதெல்லாம் இப்போ கிளப்பிட்டு இருக்காரு சில பேர். இங்கே பாருங்கள், ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அவர்களில் சிலர் 10 படிங்க. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். அது மாதிரி செய்யாதீங்க, அது மாதிரி பேசாதீங்க, அது மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அது போல நீங்களும் முறுமுறுக்காம இருங்கள். 11 இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அதனால தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. சும்மா கதை சொல்லிட்டு போல நான் இன்னைக்கு இப்படி இருக்க எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ரொம்ப ஜாக்கிரதைங்க. நான்லாம் இங்கே பாருங்க, நான்லாம் அப்படி கிடையாதுப்பா, நல்லப்பா, நல்ல வேலைப்பா, நமக்கெல்லாம் அப்படி இல்லைப்பா, எனக்கெல்லாம் இல்லைப்பா, நான்லாம் இல்லைப்பா, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவேளை நீங்கள் இப்படிலாம் இல்லாமல் நான் ஒழுங்காக இருக்கிறேன்னாக்கா ரொம்ப சந்தோஷம், கண்டினியூ பண்ணுங்கள், ப்ரொசீட், காட் பிளஸ் யூ. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதை. வாயால் வார்த்தையினால் அழிந்து போகாதீங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. எனவே நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். நீங்கள் என்னமோ அடுத்தவங்க சொல்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. சில பேர் சொல்கிறாங்க அவங்க வாசாக்கு பழிக்குதுங்க, அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா பழிச்சிருங்க. நிறைய பேர் பயப்படுறாங்க. வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை எழுதிரி வீட்டுக்காரனாக இருக்கட்டும், இல்லை விரோதியாக இருந்தாலும் சரி, ஐயோ அவன் வாக்கு சாக்கு விட்டானா எனக்கு என் குடும்பம் அப்படி ஆகிடுதுங்கன்ற. நான் கேட்குறேன், அவன் நல்லவனோ கெட்டவனோ அது அப்பாற்பட்டோம். அப்போ அவன் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குதா? நான் அதான் உங்களை கேட்குறேன். இப்போ நான் என்னட்டு இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். ஐயோ அப்படிலாம் பேசுகிறானே எனக்கு பயமாக இருக்குதுன்னு. சரி, அவன் பேசுகிறான், ஏன் நீ பயப்படுற? இல்லைங்க அது நடந்துச்சுன்னா, இல்லைங்க நடந்துச்சுங்க, இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தவங்க பேசி அவன் மாரி ஆயிடுச்சுங்க, எனக்கு அப்படி ஆகிடுமோனே பயமாக இருக்குங்க. நான் சொல்கிறீங்களா? நான் உங்களை கேட்குறேன். சரி, அப்போ அவன் வார்த்தைக்கு என்ன இருக்குது? அவ்வளோ பவர் இருக்குன்னு நீ பயப்படுற. அப்போ உன் வார்த்தைக்கு ஒன்றும் இல்லையா? ஏன் உன்னை குறித்து நினைக்க மாட்டுற? ஆமாம், சுத்தமாக பிசாசு என்ன பண்ணிட்டான்? மழுங்க வச்சு விட்டான். ஐயா, உன் வார்த்தைக்கு அதேமாரி இன்னும் சொல்ல போனால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசி, நீ ஆண்டவர் பிள்ளை, நீ ஜெபிக்கிற. அவர் அவிசுவாசி. அவன் வார்த்தை அவன் வாக்கு அவன் வாசாக்கு உன் குடும்பத்தில் பழிக்குது, நீ பயப்படுற, பழிச்சுட்டுதுன்னு வேற சொல்கிற. ஒன்றுது பழிக்காதா? தெரியலையே அப்படின்னுவீங்க. பழிக்கும். எப்போ? நீ விசுவாச அறிக்கை இடணும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும், வசனம் இருக்கியா, அந்த வசனத்தை பிடிச்சிக்க. யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் சரி, அது உனக்கு பலிக்காது. நீ விசுவாசமாக இருந்தால், விசுவாசத்துக்கு உறுதியாக இருந்தால், விசுவாச அறிக்கை செய்தால், அந்த வார்த்தையினாலே நீ ஜெயிக்கணும். இயேசுக்கு ஒரு சோதனை வந்தது, பிசாசு சோதனை கொண்டு வந்தான். எல்லாம் வார்த்தை விளையாட்டுன்ற மாதிரி போயிட்டு இருக்குது. புரியுதா? என்ன சொல்லப்பட்டிருக்குது? வசனம் என்ன படிக்கிறோம்? நம்ம எடுக்க வேண்டாம். ஏசு என்ன செய்தார்? அந்த வார்த்தையினாலே, அந்த வசனத்தினாலே அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்குறாரு. அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த மலையிலேருந்து கீழே ஏறி குதிச்சுப்பார், தேவது இது கால்களை பாதம் இடராதபடிக்கு ஏந்தி குழம்படுங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தராய் என்று எழுதியிருக்கிறதே. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன செய்கிறாரு? வார்த்தையினாலே பதிலடி கொடுக்குறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசு உங்களை வஞ்சிக்கும்படியான சோதனைகளுக்கு சூழ்நிலை கொண்டு வந்தாலும் நீங்கள் வார்த்தையினாலே நாங்கள் மேற்கொள்ளணும். வார்த்தையினால தான் ஜெயிக்கணும். வார்த்தையினால தான் உங்களுக்கு சோதனை வரும், உங்களை வருத்தங்கள் வரும், வருத்தப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். நம்ம என்ன செய்யக்கூடாது? அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது.
கவனமாக இருங்க. நான் சொல்ல வந்தது, மற்றவங்க பேசுனா எனக்கு பழிச்சிடும், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நடந்துடுதுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சரியாக இருந்தால் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. இங்கே பாருங்க, உன் மேலே ஒரு தப்பும் குற்றமும் குறையும் இல்லாமல் யார் உன்னை வாசாக்கிட்டாலும் அது உனக்கு பலிக்காது. நீ தப்பு செய்திருந்தா, உன்னிடத்துல பாவம் இருந்திருந்தால், பாவமான வார்த்தை நீ வாயால் சொல்லியிருந்தா அது பலிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. எனவே அது பலிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நீ சரியாக இருந்தேன்னா அவன் என்ன சொன்னாலும் அது திரும்பி அங்கே தான் போகும். அது யார் உனக்கு வாசாக்கி விட்டாலும் அந்த வாசாக்கு அங்கே திரும்பி போகுமே தவிர ஒன்றுமே பண்ணாது. நீ கர்த்தருக்குள்ளே இருக்கணும். புரியுதுங்களா? அதனால் செவுத்தில் அடிக்கப்பட்ட பந்து போல் திரும்பி அங்கே தான் போவோம். புரியுதா? நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா. நம்ம சரியான என்ன அர்த்தம்? நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நான் சொல்கிற வார்த்தை திரும்ப சொல்ல வருகிறேன். அப்போ வார்த்தையை நம்ம அறிக்கையிடணும். நம்முடைய ஜெபங்களில் என்ன செய்யணும்? வார்த்தை, அதுக்கு தான் அறிக்கையிடணும்னு சொல்லப்படுறது. அப்போ அறிக்கை இட தான் அது ஒரு வாழ்க்கையில் நடக்கும், அது கிரியை செய்யும். புரியுதா? அதனால தான் டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நீங்கள் நிஜமாகவே சீரியஸாக இருந்தால் கூட சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்க, நீ நல்லா எழுப்பா அப்படின்னும் போது அந்த வார்த்தை என்ன செய்யுது? நம்மளை குணமாக்குமோ அது உண்மை. இது பொய்ன்னு நினைக்காதீங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை இருக்குதுங்க. நீ எல்லாம் எங்கே தேர போகிற, நீங்களாம் எங்கே உருப்பட போகிற, இதெல்லாம் பிழைக்காதுங்கன்னாக்கா ஒரு 4 நாள் கழிச்சு போகிற உசுறு இன்றைக்கே போயிடும். இன்னும் ஒரு வாரம் அந்த உசுறு இருக்குங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே அப்போத்துன்னு போயிடும் உசுறு. நான் சொல்கிறது உண்மை. அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? பொய் சொல்கிறேன். பொய் அல்ல, விசுவாசம். ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கணும், விசுவாச வார்த்தை எடுக்கணும், விசுவாச அறிக்கை. நான் சுகமானேன், நான் சுகமாவேன், நான் சொல்லுகிறேன். திரும்பி அதுக்கு தான் ஒரு வாசம். இந்த கானானிய ஸ்திரியை பற்றி நான் சொன்னேன். நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போன்னு என்று கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. அப்போ நீ சொல்கிற வார்த்தையை கொண்டு தான் ஆண்டவர் ஒன்று சுகமாக்குவார். நீ சொல்லிப்பாரு, ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும், நான் சுகமானேன், சுகமாகிட்டேன், எனக்கு சுகத்தை கொடுத்துட்டீங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. கர்த்தர் திருப்பி அந்த ஸ்திரியை பார்த்து சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுவார், என்னம்மா சொன்னேன், என்னம்மா சொன்னேன், திருப்பி கேட்பாரு. இல்லை ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி போன்றுவார். எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கீங்க? நீங்கள் இப்போ ஜெபத்தில் நீங்கள் அப்படி சொல்லுங்கள், இந்த சொல்கிற வார்த்தையை நம்புங்க, அப்படி நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பா. நம்ம ஜெபம் பண்ணுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் சொல்கிற வார்த்தையினால தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நன்மையும் அற்புதத்தை நீங்கள் பெற போகிறீங்க. இன்றைக்கு இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? கர்த்தர் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் கவனிக்கும்படி வந்திருக்கிறார். என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ நீங்கள் உங்களோட வாயில் இந்த வார்த்தை என்ன வருதுன்னு கர்த்தர் பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு வியாதி சுகமாகலையா? நான் சுகமானேன்னு சொல்லுங்க, சுகமாவேன்னு சொல்லுங்க, என்னை சுகமாக்குவீர் என்று சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுவார். ஓ, அந்த வார்த்தையின்படியே நீ போ என்று சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தீராத பிரச்சனை இருக்குதா? உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா? உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா? பிள்ளையை குறித்து, புருஷனை குறித்து பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தரிடத்தில் இப்ப சொல்லு, இங்கே சொல்லு, இப்பொழுது இந்த இடத்துல நீ சொல்லு. கர்த்தர் உன் வார்த்தை நிறைவேற்றுவார், உன் வாக்கை நிறைவேற்றுவார். உன் வார்த்தையின்படி ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க சொல்ல போடுகிற இந்த ஜெபத்திலே, இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே, நீங்க ஆலயத்திலே நீங்க என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும், நடக்க போகுது. ஹல்லேலூயா. நடக்கும். உங்களுக்கு நடக்கணும் என்றா சொல்லுங்க, நடக்காதுன்னா நடக்காம போயிடும். பிரைஸ் தி லார்ட். நடக்கணுமா? நடக்கணும் என்று சொல்லுங்க, நடக்க வேண்டும் என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ, உங்களுடைய விவாக காரியத்தில், ஒரு திருமண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், வியாபார விஷயத்தில், கடன் பிரச்சனையில், உன் தொழிலில், எதில் உனக்கு மாற்ற வேண்டும், முன்னேற்ற வேண்டும், வளர்ச்சி வேண்டும், எதை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கீங்க, கர்த்தர் அதை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னோட வார்த்தையினாலே, உன்னோட வாக்கினாலே நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர். ஓ, நீங்க சொல்லுகிறது தான் இருக்குது. நீங்க வாயை திறந்து இப்போது நீங்க சொன்னீங்கன்னா தான் நடக்கும். நான் ஜெபிக்கிறதுனால நடக்காது, நான் பேசுகிறதுனால, நான் கத்துறதுனால உங்களுக்கு ஒன்றும் நடக்காது போறதில்லை. இப்போ உங்க வாயிலிருந்து என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்க சொல்லுகிறதை கர்த்தர் கேட்கும்படி கவனமாக இங்கே இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுது கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாயை மௌனமாக மூடிக்கொண்டு இருக்காதீங்க.
கொண்டிருக்காதீங்க. ஹல்லேலூயா. வெறும் ஸ்தோத்திரத்தையே சொல்லி கொண்டிருக்காதீங்க. உன் தேவை என்ன, உன் பிரச்சனை என்ன, கர்த்தர்ட்ட சொல்லுங்க. சொல்லுறதோடு மட்டும் இல்ல, நடக்கும் என்று சொல்லுங்க, நடக்கும் என்று சொல்லுங்க, வேண்டும் என்று சொல்லுங்க, செய்யுங்க என்று சொல்லுங்க, விடுதலை என்று சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். உன் வார்த்தை கேட்டு கர்த்தர் சொல்லுவார், உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே போ என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக தான் ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறார். நீங்க இப்ப சொல்ற ஒரு வார்த்தைக்காக தான் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மனசா இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க விரும்புறதா இருந்தா, உங்க விருப்பத்தை வெளிப்படுத்தும்படியாக, உங்க விருப்பத்தை காட்டும் அடையாளமாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நோக்கி உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், நான் வாழ விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் நிறைவேறணும். நான் யாரை குறித்து தவறாக பேச மாட்டேன், யாரை குறித்தும் பழித்து பேச மாட்டேன், இழிவாக பழியாக பேச மாட்டேன். ஆண்டவரே விசுவாசமாக பேசுவேன், நல்ல வார்த்தைகளை பேசுவேன். ஆண்டவரே என் குடும்பம், என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள், ஆண்டவரே என் இனம், ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கணுமே, சாபம் நீங்கணுமே, சாபம் நீங்கணுமே, ஆசீர்வாதம் தங்கணுமே. எனக்கு உறங்கும், எனக்கு இறங்கும். பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையும் வடிவமானவரே, வார்த்தையினாலே அகில உலகத்தையும் படைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினாலே நீர் இந்த ஜனங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினாலே அழிவை காணாதபடிக்கு, அந்த வார்த்தையினாலே ஆசீர்வாதத்தை பெறும் வண்ணமாக இந்த பிள்ளைக்கு நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. யாரையும் கடினப்படுத்தாமல், கடினமான வார்த்தைகளை பேசாமல், மற்றவருடைய மனசை புண்படுத்தாமல், காயப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல் கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த உதவி செய்யுங்க. பிரியமானவர்களை பேச உதவி செய்யுங்க. வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கு வாய்க்கு காவல் வைங்கப்பா, வாய்க்கு காவல் வைங்கப்பா. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துருங்க. யாரை குறித்து புறம் பேசாமல், யாரை குறித்து கோல் சொல்லாமல், யாரை குறித்து குறை பேசாமல், ஆண்டவரை உண்மையே பாட, துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஆண்டவரையோட வாய்களை, நாவுகளையும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி உடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் கர்த்தாவே, விசுவாசம் உள்ளவர்களை பேசி விசுவாசத்தை வளர உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இன்றைக்கு ஜெபத்தில் எவைகளை கேட்கிறார்களோ, கேட்டு ஜெபிக்கிறார்களோ, வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, அதையெல்லாம் ஆண்டவர்களுக்கு தருவீராக, செய்வீராக, நடப்பிப்பீராக.
கர்த்தர் அவர்களுக்கு நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை தாங்கப்பா, செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை கடன்